திருச்சிற்றம்பலம். அடியார் திரை வணங்கிறேன். வாகிசமுனியோர் அருளிய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 43 ஞானியரின் உள்ள தூய்மை அதை பற்றி கூறுகிறார். அரும்பவிழ் கழுநீர் ஆயுதழ் அன்ன கருங்கயல் நெடுங்கண் விடங்கிடர் வாழியர் முடங்கு மதியணிந்த முழுநீர் முத்தின் நுடங்கு நுதல் இளவேர் இடம்கிட அணிய ஒடுங்கு நிமிர் புடுவ கொடுஞ்சிலை துறப்பினும் சுரும்பு துறந்து அமைத்து திருந்து மலர மணிப்பருந்து பசி தணிக்கும் திருந்திலை நெடுவேல் மைந்துடை மைந்தன் சிந்தை கணற்ற கன்றியது இன்றே நிதி காமம் என்றே அதனால் அகாமன் அன்றே நாம வேலோன் முட்புற முதிர்களில் பொற்சுளை மைக்கொள் கதலி தீங்கனி இதழ் ஊன் பொரியல் வாழை பீலி மீழி கயல் துணி கரிச்சேறு கமழும் மறிக்கோள் ஊன்துவை பீலி முருந்தின் நிவந்த சாலி வெண்சோறு குவையிய குன்றின் தண்டா நறுநை அருவியின் இரிய வெள்ளையில் குறுமுறி அடுக்கிய நெடுமா கூட்டினும் மண்டு அமர் அட்ட வலிக்கெழு திணித்தோள் உண்டி விருப்பில் ஒருவன் இன்னும் கண்டனேனும் கொண்டது என்புடத்தே உள்ளம் தெள்ளா தெள்ளிய காட்சியோடு உள்ளவும் படுவது உள்ளதோ வள்ளிய கங்கை பேர் யாற்று பொங்குதிரை தீநீர் ஒன்று ஒடிபின்றி சென்று அடப்பரிய மேறு குன்றச் சிகர நீர மண்கொடு மரளி வடிவாய் கணிச்சிக்கு உன் பயன் உதவு காரும் பண்பட மாசர மண்ணினும் மாசர நிபந்த உள்ளமும் உளதுகொள் உறவ உள்ளிய ஞானப்பாணி வானத்து உறங்கினும் விளையும் விளைவில் என் துகள் தீர் மா மண் அறிவரல் அவா அச்செரிமல உவர்நீர் மன்றல் மாசர மன்னல் என்றனர் அம்மலம் ஒன்றிலோரே. என்ன சொன்ன முந்தைய செய்தி மாதிரிதான் ஞானியுடைய உள்ள தூய்மை விளக்கி காட்டுறதுக்கு அமைஞ்சிருக்கு. ஆசை இல்லாமல் இருக்கிற அந்த ஞானியுடைய உள்ள நிலைமைக்கு ஓமை சொல்றார். எப்படின்னா, போர்த்திறன் மிக்கவராகிய வீரர் 2 பேரை எடுத்துக்காட்டி அந்த புலன்வழி போகாத அந்த வீரர்களுடைய நிலையை போன்றது ஞானியர் நிலை அப்படின்னு சொல்றாரு. 2 போர் வீரர்களை எடுத்துக்கிறாரு. புலன்வழியே போகாத அந்த வீரர்களுடைய நிலையை போலதான் ஞானியோட நிலை அப்படின்னு சொல்றாரு. ஐம்புலன்களை வென்ற அந்த ஞானியர் நிலைக்கு எரிவேல் இளைஞரின் வீர வாழ்க்கையை ஓம கட்டி சொல்லியிருக்காரு. இது வந்து அவை அடக்கத்துல என்ன சொல்றாரு? ஐம்புலன்களை வென்ற ஞானி நிலை எப்படி இருக்கு? எரிவேல் இளைஞரின் வீர வாழ்க்கையை ஓம கட்டியிருப்பாரு. அதை இங்க நம்மளுக்கு நினைவுட்டுக்கிறார். இப்ப வீர இளைஞன் ஒருவன் மணற்பரப்பி மஞ்சத்தில் அமர்ந்திருக்கான். அவன் போர்ல தன்னை எதிர்த்தவங்களை கொண்டு அவங்க உடலை பருந்துக்கும் கழுவுக்கும் பசியாறும்படி செய்கிற வேற்படையை கையில் ஏந்தியவன். அப்படி பெரிய வலிமைப்படுத்த வீரனுக்கு முன்னே நின்று அழகிய இளம் மகளிர் என்ன செய்யறாங்க? காமக்குறிப்போடு அவன் நோக்குறாங்க. அவனை பார்க்கும்போது தம் கண்ணாகி நஞ்சு தோய்ந்த அம்பை புருவமாக்கிய வளைந்த வெளியிலே பூட்டி எய்து அவங்களே தம்முடைய காம வேட்கையை புலப்படுத்துகிறார்கள். ஆயினும் அந்த வீரன் என்ன செய்யறான்? அதுக்கு சிறிதும் மயங்காது தன் நிலை தெரியாது இருக்கிறான். அவனது மனத்தை அந்த காம வேட்கையாகிய நெருப்பு சூழ்ந்து எரிக்கல. அதனால அவனை அகாமன்னு கூப்பிடலாம்ல, அதாவது காம வேட்கை இல்லாதவன் சொல்லலாம். அடுத்து மற்றொரு வீரன் என்ன செய்யறான்? ஆசிரியர் அவனுடைய வாழ் வீசும் திறமை, தோல் ஆண்மையை எல்லாத்தையும் உடையவன். அவன் முன்னால நாவுக்கினே அரிசுவை உண்டி ஆக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த உணவுல தான் நிறைய வகை பலாச்சுளை, கதலி, உன் பொரியல், வாடை மீன் துண்டம், இப்படி எல்லாமே பல விதமான கறிகள் குவித்து வச்சிருக்காங்க. அப்புறம் வெண் சோற்று திரள சொரியப்பட்ட நறுநெய் வந்து அறிவோட இறங்கி ஓடுது. அந்த மாவன் என்ன செய்யறான்? அந்த மேற்சுவையான உண்டி வகைகளை கண்டனாலும் அவனுக்கு உள்ளத்தை அவன் ஈர்க்கலை. அவன் உள்ளத்தாது அந்த உணவு வகைகள் அரிசுவை உண்டிகள் அவனை ஈர்க்கலை. அவற்றின் மீது அவனுக்கு சிறிது மிச்சம் இழவில்லை. இந்த மாதிரி புலனிச்சைக்கு ஆட்படாத தூய உள்ளம் படைத்த இந்த வீர இளைஞர்களை போன்றிருப்பவர்கள் தான் ஞானியர்கள். தெல்லிய சிவஞான காட்சியை பெற்ற அவர்கள் இந்த விடய போகங்களை சிறிதேனும் சிந்திப்பதுண்டோ அப்படிங்கிறார் ஆசிரியர். அதுக்கு மாறா என்ன சொல்றாரு? இந்த அஞ்ஞானிகள் எப்படி இருக்கும் அதுவும் வளர்க்கிறார். அதாவது அவங்க என்ன செய்வாங்க? புற உடலை தூய்மை செய்யறதுதான் காலானத்தையும் செலவிடுவாங்க, அவங்களுடைய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு. அதுபோல உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க அறிய மாட்டார்கள். அவங்க என்ன செய்றாங்க? தம் வாழ்நாள் உடலை கழி தூய்மை செய்வதற்கு என்னது கங்கை ஆற்நீர்ல அதை பயன்படுத்த நீரோட அளவு கங்கை விட அதிகமானது. அவ்வளவு நீர் வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா உடலை தேய்ச்சி அழுக்க பயன்படுத்துற அந்த ஒவ்வொரு மண்ணை எல்லாம் ஒன்றும் சேர்த்தா என்ன ஆகும்? மேருமலை மாதிரி ஆகிரும். இப்படியெல்லாம் புற உடலை தூய்மை செஞ்சாலும் அந்த மாசற்று விளங்க தூய உள்ளம் அந்த அஞ்ஞானுடையாருக்கு உண்டாகுமா? அதாவது உடம்புக்கு சுத்தாப்பட்டாலும் உள்ளம் வந்து தூய்மையா இருக்குமா? அது விளங்குமா? அப்படின்னு மாசற்று இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஆன்ம சுத்திங்கிறது என்ன? ஞானமாகிய நீரை கொண்டு அவாயின்மை, அதாவது ஆசைப்படாமல் இருக்கிற அந்த நிலை, அதை மண்ணையிட்டு அந்த அஞ்ஞானமாகிய மலை அழுக்கும் அவாவாகிய சிறுநீரும் ரெண்டும் நாத்த நீங்கிறபடியாக கழுவுறது தான் ஆன்ம சுத்தி. அப்போ உடலை கழுவுவதால் கிடையாது. அஞ்ஞானமாகிய மலத்தையும் அந்த ஆசை என்கின்ற அது எல்லாத்தையும் ஞானமாகிய நீரை கொண்டு கழுவுவதுதான் நம்மளுக்கு ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர் இந்த பாடலில். அடுத்த தகவல் 44. இது வந்து விடயங்கள் படியணும். தீதோடு படியார், அதாவது விடயங்களில் படிஞ்சா கூட நுகர்ந்தா கூட அதை தீதோடு படிய மாட்டாங்க. அதில் படிவது என்றால் என்ன? அழுங்குவது. அப்ப ஞான யோகியுடைய போகங்களையே சொல்றாரு. கரையணல் கட்செவி பகுவாய் பாந்தல் கடுவொடுந்து எயிற்றின் படுவுற கிடித்தும் கிழியா பண்பிற்று அன்றே உரையுடன் மதியோடு புணர்ந்த மறையினோர்க்கே செடும்பெரும் பொய்கை கொழுந்து விடுப்பு உயரிய முள் தாழ் தாமரை கொழு மடல் அகல் இலை அப்புணல் தொத்தா துப்பும் மெய்ப்படு மந்திரம் மருந்தின் மைந்தின் வெந்திரல் காரிகை துடினும் பேரிடர் இன்றே கரைபாய்ந்து கலித்த பெருநீர் உவரி தோன்றி வாழ் தொழிலவாயினும் மயிலை தீஞ்சுவை உப்பிற் சிவனா தாங்கு ஞான மாக்கள மானுர வீக்கினர் விடைய வேலை தடையின்று படியினும் தீதோடு படியுனர் அல்ல மாதுயர் கலியுனர் நீதியானே. என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானியர்கள் பிராரத்தவன காரணமா ஐம்பது நிகழ்ச்சியில போனாலும் அவங்களுடைய திறன், அவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற அவங்கள்ட்ட இருக்கிற திறன் கெடாது. அந்த நிகழ்ச்சியில சிறிதும் பட்டு இருப்பார்கள். இதுக்கு 4 ஓமை சொல்றாரு. அதாவது ஐம்பது நிகழ்ச்சியில் இருந்தாலும் தன்னுடைய திறன் கெடாது இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. மருந்தோடு பாம்பின் விடத்தை தடுக்கவல்ல மந்திர ஆற்றலும் உடையவராக இருப்பின் அந்த கொடிய பாம்பு தனது நஞ்சு தங்கிக்கிற பல்லாலே வடுவுண்டாக கடித்தாலும் அவருக்கு அது நஞ்சு ஏறி தீங்கு செய்யாது. அப்போ மருந்தும் சாப்பிட்டுருக்காரு, பாம்போட விடத்தை தடுக்கிற மந்திர ஆற்றலும் உடையவராக இருக்காரு. அவரை பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? பல்லால வலுவா அழுத்தி கடிச்சா கூட அதோட நஞ்சு ஏறி அவனுக்கு தீங்கு செய்யாது. அது மாதிரி ஞானியர்கள் வந்து இந்த உலக போகங்களை பொருந்தி இருந்தாலும் அதனால அவங்க தீங்குற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முதல் உண்மை.
அடுத்து நீர்லேருந்து தடாகத்தில் நிமிர்ந்து நிற்கிற தாமரை அகன்ற இலையில அது நீரில் தான் படர்ந்துருக்கு. நீர்லேயே படர்ந்திருந்தாலும் அந்த நீர் வந்து அதை நினைக்காது. இலையோட மேற்பட்ட தீத்துளி விழுந்தாலும் ஒட்டாமல் உருண்டு ஓடிடும். அது மாதிரி ஞானியர்கள் உலகில் இருந்தாலும் மற்றவங்க கண்களுக்கு அவங்க அனுபவிப்பது மாதிரி தோன்றினாலும் அவங்க எதிலையுமே ஒட்டுதல் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இது 2வது உண்மை. இந்த 3வது உண்மை என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து மந்திர ஆற்றலை உண்மையா பெற்று அதோடு மருந்தையும் உடையவராக இருந்தா எத்தனை கோடியை நஞ்சினை அவர் அருந்தினாலும், அப்ப போன தடவை சொன்னாரு பாம்பு கடிக்கிறது, கடிக்காம தானே அருந்தினா கூட அந்த பெருந்துன்பம் எழுத மாட்டார்கள். அதனால ஞானிகள் 50 முடிச்சு ஆழ்ந்தாலும் அது சிறிதும் தாக்குனாது நிற்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. 4வது என்ன சொல்றாருன்னா, கடலை தீக்கிற மீன்களோட நிலையை இந்த உலகில் வாழ்ற ஞானி நிலையோட ஒப்பிட்டு சொல்றாரு. மீன்கள் என்ன செய்யுது, கடல்லையே பிறந்து அதிலேயே வாழ்கின்றன, அதிலேயே வளர்கின்றன. ஆயினும் என்ன செய்யுது, கடல் நீரில் உப்பு அந்த மீன்களை பற்றாது. கடல் நீர் உப்பா இருக்கு, மீன் உப்பாகாது. அது மாதிரி இந்த ஞானிகள் மயக்கும் தன்மையுடைய உலகில் வாழ்ந்து இந்த விடை நுகர்ச்சியில ஈடுபட்டாலும் அதனால சிறிதும் மயக்கூடாது, சிறிதும் அவங்களுக்கு வந்து அதை பற்றி அதில் ஈடுபட மாட்டார்கள், மயக்கூடாது இருப்பார்கள். அப்ப ஞானமாகிய அந்த வீரக்கடலை அணிந்து இந்த மயக்குகின்ற மாயையாகிய பகையை வெற்றி கொண்ட அந்த ஞானியர் தான் பிராரத்தம் காரணமா இந்த உலக போகமாகிய கடல்லே கடந்தாலும் படிஞ்சாலும் அவங்களுக்கு பந்த பாச தொடக்கு உருவார் அல்ல, அவங்களுக்கு உராது. பஞ்சபாச தொடக்க அவர்களை பிடிக்காது. இந்த பிறப்புல நுகர்தற்குன்னே வந்த பிராரத்தம்னையே அவங்க என்ன செய்வாங்க, விருப்பு வெறுப்பு இல்லாம நுகர்ந்து கழிப்பார். இன்பம் வந்த துன்பம் கண்டு துவளாமலும் இன்பம் கண்டு துள்ளாமலும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலையில இருந்து அவங்க நுகர்ந்து கழிப்பார்கள் என்று கூறுகிறார் ஆசிரியர். நாளை வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 45 சுடர்விடும் ஞானியர் நிலை. போனவர் என்ன சொன்னாரு, ஞானியர்கள் வந்து பிராரத்தனையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நுகர்ந்து கழிப்பாங்க, அவங்களுடைய போக நிலையை சொன்னாரு. இப்பொழுது அவங்களுடைய ஞான நிலையை சொல்றாரு. பூக்கமள் வாணி நோக்கரு நாரம் கதிர்வாய் அருந்தியும் கரையொடு படா அருணன் போலவும் இருள் நிறம் புறையும் அகரும் ஆரமும் நுகர்னர் உலர்பளவும் தீண்டத்தகா அக்காண்டது திறத்தவும் புகைக்கொடி எடுத்து வளைத்துடன் பருகி துகள்பட கடந்தும் துகளற்று ஓங்கும் அவிர் ஒளி உதாசனர் பொருவியும் இருவினை விடயத்து அழிந்தையும் சுடர்ப அறிவு அணற்கிழி நெறியினோரே. இந்த செயலில் என்ன சொல்றாருன்னா, ஞானிகள் வந்து பிராரத்தை வினை காரணமாக உலக போகத்தை அனுபவிக்க நேர்ந்தாலும் அதனால குற்றப்படாது, அதில் பந்திக்கப்படாது, தூயராய் விளங்குவார்கள் அப்படிங்கிறத 2 ஓமை கொடுத்து விளக்குறாரு ஆசிரியர். முதல் உண்மை ஞாயிறு, சிவனை சொல்றாரு. அடுத்த ஒரு உண்மை வேள்வித்தி. இந்த 2ஐயும் போல ஞானியர்கள் என்ன செய்யறாங்க, எதை பொருந்தினாலும் வேள்வி நம்ம எதை போட்டாலும் என்ன செய்யும், தம் தன்மை கிடாமல் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீ, அது போல பிரகாசிப்பர் அப்படின்னு சொல்றாரு. ஞானியரை அறிவு அணற்கெழிய நெறியினோர் அப்படிங்கிற சொல்றாரு. இந்த மாதிரி சொல்றாரு. என்னன்னா, உலக உடையங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும், உலக சுகங்களை போகங்களை அதை அனுபவிக்க நேர்ந்தாலும் அதனால அவங்க குற்றப்பட மாட்டாங்க, அதனால மாசுபட மாட்டார்கள் அப்படிங்கிறத அந்த ஒரு உண்மையை சொல்றாரு. என்னன்னா, ஞாயிறு தான் முதல் உண்மை. அது என்ன சொல்லுது, மலர்கள் உதிர்ந்தது, அதனால் நறுமணம் பெற்று திகழ்கின்ற இனிய நீரை தன் கதிர்களாகிய வாயினால் பருகிறது. இது ஞாயிறு. இனிமை பொருந்தி அந்த நீரை பருகிய அதே வாயால் என்ன செய்யுது, பள்ளத்தில் தேங்கிய தீ நாற்றமுடைய என்ன சொல்றது, தீ நாற்றம், அது துர்நாற்றமுடைய அந்த அழுக்கு நீரையும் பருகுது. ஆனாலும் முதலில் சொன்ன நீரில் கலந்துல மலர் மனம், அதை பூக்கொடின வாசம் அதெல்லாம் நிறைஞ்சாலும் ஞாயிற்றுல போய் கதிரை போய் அது பற்றுறது கிடையாது. அதே போல 2வது சொன்ன தண்ணியில அந்த மாசுக்கள் இருக்கு, அதையும் அந்த கதிர்கள் பற்றுறதில்லை. அப்ப ஞாயிறு என்ன செய்யுது, எதனாலையும் பாதிக்கப்படாம தன் தன்மை மாறாமல் திரியாமல் தூயதாக நிற்கிறது. அதே போன்றதுதான் ஞானியரின் நிலை. உலக போகத்தை அனுபவித்தாலும் அவங்க குற்றப்படாது இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வேள்வி குடத்தை இதை நிறுத்த சொல்றாரு. அந்த வேள்வித்தி என்ன செய்யுது, தீயில அகில் சந்தனம் நறுமண கட்டை எல்லாம் போடுறாங்க. அதோட நச்சுத்தன்மையுடைய இலை தலை மரக்கட்டை எல்லாம் சேர்த்து போட்டாலும் அந்த யாகத்தை என்ன செய்யும், நல்லனவும் தீயனவும் இல்லாம வேறுபாடு இல்லாமல் ஏற்று அது உட்கொண்டு அந்த தீ உணவை அந்த போடுறதை உட்கொண்டு சுடித்து எழுந்து அப்படி வளம் சுழித்து எழும் தீ வேள்வி தீ. அப்போ புகை வந்து கொடி மாதிரி விட்டுட்டே இருக்கும், அது எல்லாத்தையும் எரித்து ஒழிக்குது. அந்த தீயோட செயல் என்ன, மன்னன் ஒருவன் பகைரசு மேல் படையெடுத்து சென்ற மாதிரி அவருடைய நகரை முற்றுகிட்டு அந்த மாட மாளிகைலாம் தீக்கிரையாக்கி அந்த புகைக்கொடி வாண்ட படர்ந்து பரவ வெற்றி முழக்கம் செய்கிற செயலை போல இருக்கு. இதைத்தான் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஆசிரியர் கூறுகிறார். அப்போ எந்த இதை போட்டாலும், நல்லதை போட்டாலும் கெட்டதை போட்டாலும் தீ வந்து சுழித்திருந்து புகைக்கொடி வெடிச்சிருக்கும், அதில் எந்த மாறுபாடும் இருக்காது. அது மாதிரி இந்த வேள்வி என்ன செய்ய தன்பால் நல்லவும் தீயனும் வந்து பொருந்தாலும் தன்மை கிடையாது, தூயதாக இருக்கிறது. அது மாதிரி ஞானிகள் என்ன செய்யறாங்க, உலக போகங்களை உலக விடயங்களை பொருந்தி அனுபவித்தாலும் அவங்க அதனால பந்தத்தில் உட்படாது, நம் தன்மை கிடையாது, தூயராய் விளங்குவர். அதுக்கு என்ன சொல்றாரு, ஆதித்தரும் அங்கேயும் நல்லவற்றையும் தீயவற்றையும் புசித்தும் குற்றமில்லாதவாறு போல ஞானவான்கள் பந்த ஏதுவாகிய பதார்த்தங்களுடனே கூடி நிற்பினும் அவர் அவற்றை ஞான அனலாலே தகித்து பிரகாசிப்பர் அப்படின்னு சொல்லி பழைய உரையில இங்க வந்து பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆசிரியர். அடுத்த தகவல் 46. கரைகான் கல்லா கற்பனை அளக்கர் வரைபொரு திரையின் மடிந்தோர் தகுதியும் மடியாது உயர்ந்த நெடியோர் பகுதியும் நொடியற் கேண்மோ ஒடியா வாய்மை பார்ப்பன வாகை சூடி தீத்தொழில் ஒரு 3 வளர்த்த அருமலை நாவின் வேள்வி எடுத்த கேள்வியாளன் மனத்தின் மாண்டு அன்று மாதோ பிறந்தை இனத்தின் மாண்டோர் ஈடே வேள்வி ஆசான் முதலிய தொழில் முடிமார் தேசோடு நிபந்தி சிற் பெரிதே உள்ள மாசர கலைவோர் மாண்பே வேறு தினகரன் தொழிலும் உண்டு அவனேதனா அது விரிகதில் பரப்பி விசும்பு செல்லர் காலை பெரிது உவந்திசினோர் பலரே உவவாது துணி கூர்ந்து இசினோர் மிக பலரே அவரே இன்னராயினும் தம்முறை இதுவென உண்ணாது ஏகும் அன்னோன் போன்றும் அரும்பாவியரே மன்ற கரும்பின் சிலை பொழி கனை பல தைப்ப நிலை தொலைவு எய்தினும் கலை வல்லோரே. என்ன சொல்றாருன்னா, மடியாது உயர்ந்த நெடியோர் நிலை, நெடியோர்னா பந்த மோட்சம். அது என்ன காரணம்னு சொல்றாரு. மடியாது உயர்ந்த, அதாவது கீழே போகாம உயர்ந்த நெடியோர் நிலை அவங்க சொல்றாரு. என்னன்னா, இந்த உலகம் துன்பமுறை காரணம் என்ன,
தாம் படைத்த பொருள் மீதுள்ள பற்று விடாமை. அதுதான் முதல்ல நம்மளுக்கு துன்பம், உலக துன்பத்துக்கு காரணம். பற்று தான் காரணம். இந்த ஞானியர்கள் துன்பம் உறாமைக்கு காரணம் அவங்க அது மேல இருக்கிற பற்றை விடுத்தது தான். இந்த பற்றில் அழுந்தி துன்பக்கடலில் மூழ்கிய உலகத்தோர மடிந்தோர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உலக துன்பக்கடலில் மூழ்கினதான் மடிந்தோர்கள். அந்த பற்றற்ற ஞானியரை மடியாது உயர்ந்த நெடியோர் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் செயல் சொல்லுது. அப்ப இந்த பிறப்பு நிலையாகிய பந்தத்துக்கு காரணம் பற்று அப்படிங்கிறதும், இந்த பிறவா நிலையாகிய வீட்டுக்கு பந்தம் வீடும் விட்டானான்னு சொல்லுவார்ல, அது மாதிரி வந்து பிறவா நிலையாகிய வீட்டுக்கு காரணம் எது? பற்று அறுத்தல் தான் அப்படிங்கிறது விளங்குது. இந்த ஞானியருடைய பற்றற்ற நிலைக்கு ஓமையா வேள்வி இயற்றும் ஆசானுடைய உள்ளத்தையும் வானில் இயங்குகின்ற கதிரொன்று நிலையை எடுத்து காட்டுகிறது ரொம்ப நமக்கு உபகை அளிப்பதாக இருக்காது. இப்போ என்ன சொல்றாருன்னா, எல்லா துன்பையும் நுகர்வதற்கு இடமா இருக்குது இந்த பிறவிதான். இந்த பிறவிக்கு அடிவேராக இருக்கிற ஆசை. இந்த பிறவியாகிய பந்தம் நீங்கணும்னா அந்த மூலமாகிய ஆசை நீங்கணும். அப்படி இல்லாமல் மேலும் மேலும் நம்ம ஆசையை வளர்த்துக்கிட்டு அதனால பிறவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வர பிறந்தும் இறந்தும் உணர்ந்து கொண்டிருப்பார்கள் உலக மாந்தர்கள். இந்த மூவகை ஆசைகளாகிய கடலிலே மூழ்கி அழுந்தோராகிய உலக நிலைக்கும் அதில் அழுந்தாமல் நீங்கின ஞானியோட நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்துக்காட்டாரு ஆசிரியர். அதாவது வேதியை நினைச்சான் ஒருத்தன் தான் பெருமை அடணும் அப்படிங்கிற நோக்கோட தான் வேள்வி செய்யறான். அதை சிறப்பாக செய்து முடிச்சு வாக சுடணும், அந்த வேள்வி பையனை தான் விரைந்து எய்தணும் அப்படிங்கிற ஆசையும் தற்பெருமையும் அவன்கிட்ட மேலோங்கி இருக்குது. இப்ப ஆசைகள் தாழ்ந்த அவன் மனதில் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கான். அதாவது ஆசைகள் தாழ்ந்தான் அதிலே அந்த இருக்கிற மனதில் எப்படி இருக்கும்? போகத்தையே விரும்பி பொருளை தேடி பொய் உடலை வளர்த்து துன்பக்கடல் விட்டு பயங்குகின்ற அந்த உலக மாதிரிலேயே ஒப்பிடுகிறார் ஆசிரியர். அதாவது போகத்தை விரும்பி பொருளை தேடி பொய் உடலை வளர்த்து துன்பக்கடல் பட்டு மயங்குகின்ற அந்த உலக மனிதருடைய நிலையை ஒப்பிடுகிறார். இந்த மாதிரி பேராசிரியர் இருக்கிற அந்த வேதியின் நிலையை ஓமையா வைத்து இந்த உலக மாந்தருடைய நிலையை சொன்ன ஆசிரியர் என்ன சொல்றாரு? அந்த வேள்வி கிரியை நடத்துகிற ஆசிரியர் முதலானவர் ஆச்சாரியர்களை ஓமை காட்டி ஞானியுடைய நிலையும் சொல்றாரு. வேதியனை குறிப்பிட்டு உலக மாந்தரை சொன்னார். அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க, எவ்வளவு ஆசிரியர் இருந்து கடல் உட்பட்டாங்கன்னு. இதே மாதிரி ஓமையை காட்டி ஞானியுடைய நிலையை வளர்க்கிறார். எப்படின்னா, வேள்வி ஆசான் என்ன செய்யறாரு? எந்த விதமான காமிய பயனும் அதுக்கான பலனை கருதாம கடமை செய்யறாங்களோ அந்த மாதிரியே ஞானத்தால அந்த பட்டினை நீக்கி கொண்ட ஞானியரும் தம் செயலாக ஒன்றையும் கருதாமல் அதை இறைவனுடைய பணியாகவே யாவற்றையும் செய்வார் அப்படின்னு சொல்றாரு. ஞானியுடைய மனநிலைக்கு மற்றும் ஒரு ஓமை சொல்றாரு. வானத்துல போற கதிரோன் தன் வரவை யார் விரும்பினாலும் யார் வெறுத்தாலும் அதை பற்றி சிறிதும் எண்ணாமல் தன் போக்கில செல்றான். அவனை போன்றவர்கள் தான் ஞானியர்கள். அவர்கள் இறைவனியாக கொண்டு செய்கின்ற அந்த செயல்களால நன்மை விளைஞ்சாலும் சரி தீமை விளைஞ்சாலும் எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு விருப்பு வெறுப்பு இன்றி அமைந்து நடப்பர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உலகத்தாரில் சிலர் வந்து அவருடைய நிலையை வேந்து பாராட்டலாம், மற்றும் சிலர் அவரை பழித்து உரைப்பாங்க. அப்ப புகழையா இருந்தாலும் சரி இகழறியா இருந்தாலும் சரி அவர் மனம் அதை கண்டு வேறுபடுவதில்லை. இருமனை ஒப்பு மாதிரி அவர். அப்ப இறையர்களால் அவங்க இல்லற வாழ்வில் புகழ் நேர்ந்தாலும் முழு துறவை மேற்கொண்டாலும் ஒன்னும் இல்லற வாழ்வு இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. முழு துறவை மேற்கொண்டாலும் தம்முடைய நிலையில் சற்றும் தெரியாமல் தம் சிந்தையை இறைவனத்திலேயே செலுத்தியிருப்பார்கள். அவங்க இல்வாழ்வில் இன்பத்தில் ஈடுபட்டு அந்த 50 வருஷத்தில் சென்றாலும் தமது ஞான நிலையில பெறலாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். எப்படி இருந்தாலும் அவருடைய மனமும் ஞான நிலையும் பெறலாது அப்படின்னு சொல்றாரு. பாக்கிய முனிவர் ஞானாமிர்தம் மூலம் மொழியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 47 ஞானியருக்கு தேகம் பாரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, வாகை வெண்ணெற்று ஒலிப்ப கூகை குளறு குரல் பல்லியம் துவைப்ப ஓரி தழங்கு குரல் முரசம் ததும்ப விழிந்தோர் பிணத்தின் கை விளக்கு எடுப்ப கூடி கணங்கொள் பேரவை அணங்கு நடனவிற்றும் காடு பதிகொண்ட ஒருவற்றரும் ஆடவன் உள்ளம் கடுப்ப நீடிய மலப்பொதி இரிய நூறி உரை தொடக்கு உணர்வோடு கடிந்த இணையில் இன்பத்து என்று கொள் எய்து ஞான்று என்றே நன்று நெடிது நினைகுவர் மாதோ வடுநீங்கு சிறப்பின் மயங்கியோரே. என்ன பாட்டுல இரவு நேரத்துல இடுகாட்டுல பல வகையான அச்சந்தரும் ஒளிகளையும் காட்சிகளையும் காட்டுறாரு. அந்த இடம் எப்படி இருக்கு? ஒரு ஆடல் அரங்கு போல இருப்பதாக சொல்றாரு ஆசிரியர். அங்க இல்ல வாகை மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துல நெற்றுக்கள்லாம் அந்த காய்ந்த முற்றிய காய்கறிகள் அது புறம் முதிர்ந்து விட்டது. அது நிலப்புற ஒளி எப்படி இருக்குன்னா அந்த இடுகாடாகிய அந்த ஆடரங்களை முழங்குற பழைய ஒளி போல கேட்குதான். அப்போ வாகை மரத்து நெற்றுக்குன்னா முதிர்ந்த காய்களை தான் நம்ம சொல்லுவோம். அந்த காயில உள்ள விதே இருக்குன்னு அது சத்தம் கேட்கும், கலக்கலன்னு காற்று ஆடும்போது. அந்த மாதிரி அந்த நெற்றுக்கள் எழுப்புற ஒளி எப்படி இருக்கு? இடுகாட்டில் இருக்கிற பறை ஒளி போல கேட்குது. கூகைனா ஆந்தை. அந்த கூகைகளுடைய குரல்கள் பல வாத்தியங்கள் சேர்ந்து ஒழிப்பது போல இருக்கு. நரிகள் ஒளியிடும் மோசம் எப்படி இருக்குன்னா முரசின் ஒளி போல இருக்கான். அந்த எரிகின்ற பிணத்தின் கையை பேய்கள்லாம் தூக்கி பிடிக்குது. அந்த உயர்த்தி அந்த கையை அந்த அரங்குக்கு ஒளி கொடுக்க தீவட்டி மாதிரி இருக்கான். பாருங்க, ஒரு இடுகாட்டை வந்து உதாரணம் சொல்றாரு. எப்படி இருக்குன்னா, வாகை மரத்தில் நெற்று எழுப்புது அந்த ஒளி, அது வந்து பறையொளி. அந்த கூகைகளுடைய குரல்கள் வாத்தியங்கள் ஒழிப்பது, நரி ஓலைகிற ஊசி முரசின் ஒளி போல கேட்குது. அந்த எரிகின்ற பிணத்தோட கையை பேய்கள் தூக்கி அது விடச்சிட்டு தீ எரியும் போது எலும்பு வந்து விடச்சி வெளியே வரும். அதை பார்த்தா அந்த அரங்குக்கு ஒளி கொடுக்க தீவட்டி மாதிரி இருக்கான். கையை எரிஞ்சு கொண்டிருக்கும்லவா அந்த ஒளி வந்து தீவட்டி மாதிரி இருக்கான். இந்த மாதிரி இரவு பொழுதுல அந்த மயானத்துக்கு சூழ்நிலை வர்ணிக்கிற ஆசை என்ன சொல்றாரு? அந்த நேரத்தில் அங்கே வர்ற ஒரு ஆடவனுடைய நிலையை எடுத்து சொல்றாரு. அவன் கூலிக்கு பணம் சுமக்கிறவன் தன்னுடைய தோல்ல ஒரு சவத்தை வச்சு தூக்கிட்டு வர்றான். அந்த பணத்துக்கும் அவனுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அந்த பாதத்தை விரைவாக இறக்கி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற என்ன மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். அவனுடைய மனநிலையும் ஞானியுடைய மனநிலையும் ஒன்று போல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஞானி என்ன செய்யறாங்க? தமது உடம்பை தம்மின் வேறா பார்த்து அந்த தொடர்பாகவே விட்டு ஒழித்தவங்க. அதனால அவங்களும் தம்முடைய உடம்பையும் ஒரு பணமாக தான் கருதுவாங்க. அதையே அறுவறுத்து அந்த பாரத்தை விரைய கழித்தல தான் விரும்புவாங்க. எப்படி பணம் சுமக்கிற அந்த பணத்தை வேகமாக இறக்கி வச்சு போகணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி ஞானிகள் தன் உடலையே பிணமாக கருதி அந்த பாரத்தை விரைவாக கழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்புமை வைத்து நன்கு விளக்குகிறார் ஆசிரியர். மேலும் அவங்க வாக்கு மனம் இறந்ததாகிய, அதாவது வாக்குறது மனம் இருந்து அந்த பூர்ணமானது இருக்கிறதுனால அந்த உண்மையெல்லாம் பேருன்பத்தில் திளைக்கிற நாள் என்று வருமோ அப்படின்னு மிகவும் நினைச்சிட்டே இருப்பாங்களாம். யாரு? ஞானியர்கள். அவருடைய தேகம் பாரம்ங்கிறது இந்த அகவல்ல ஆசிரியர் விளக்குகிறார். அடுத்த அகவல் 48
ஞானியர் பால் வரும் பிராரத்த வினை. நஞ்சு விற்றிருந்த வெஞ்சின பகுவாய் போர்வை நீத்த புயங்கத்தன்ன ஆசரு படிவத்து ஆண்டோர் நிற்க நிலம் சேர்படுத்த கருங்கை பொன்மூ பொறியறை விழவின் புனிறு நீர் பெரும் பழம் அரிது பெற்று ஐன்றதன் வறுமை போல தெரியா தேர்ச்சி தீரா உள்ளத்து பெரியோர் விட்டனர் பிறடா வினையே அறியவும் உடையது ஒன்றுள்ளதே இரியாது உடனுரை பழைமை ஓங்கி கடனறி மண் வினை மாக்கள் தம் வினை முடிமார் திகிரி உருட்டி உருவி ஆங்கும் வருதல் ஓவா மாறும் குவிவாய் தசும்பு உரை இங்கு ஆங்கு அசும்பு அற துடைக்கும் இருங்கடி இகவா பெருங்கடன் அல்லதை உடையதை உடையரோ மற்றே உடையதை வரையடந்து அறியா திரை அரும் திருத்த பேரானந்த புணரி ஓராங்கு படிதல் உடையார் ஈண்டே. என்ன சொல்றாருன்னா, ஞானியர் வர்ற பிரார்த்தனை, அதாவது அவங்க எப்படி பிரார்த்தனையை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாரு. மணி ஓசை எழுப்புறது அதோட நாக்கு. அப்ப நாக்கு இல்லாத மணியை பிடிச்சி எப்படி ஆட்டினாலும் மணியில ஓசை வராது. அது மாதிரி இந்த ஐம்புலனாகிய உடைய சுகங்களை, இந்த போகங்களை வழியை தாக்கினாலும் பற்றுக்களை எல்லாம் விட்ட ஞானியரே அது தீண்டாது. அப்ப உலக போகங்கள்னா வழிய அந்த ஐம்புலனாகிய இன்பத்தை அவர் ஞானிகளை தாக்கினாலும் அந்த பற்றுகளை விட்ட ஞானியர்கள் என்ன செய்யறாங்க, அதை தீண்ட மாட்டாங்க. இந்த மாதிரி விடைய ஆசைகளை தாக்கிட்டு நிற்கின்ற அந்த ஞானியர்கள் இல்லறத்தில் இருத்தலும் உண்டு, துறவரம் பூண்டு இருத்தலும் உண்டு. இல்லறத்தில் இருப்பாங்க, துறவரத்திலையும் துறவியாகவும் இருப்பாங்க. ஆனால் என்ன ஆவாங்க, ஐம்புலனுடைய விடைய சுகங்களில் பற்று தீண்ட மாட்டாங்க, அந்த பற்றுகளை எல்லாம் விட்டுருவாங்க. உள்ளத்து உறவும் காயத்துறவும். அப்போ உள்ளத்தையும் துறக்கிறது, காயம்னா உடம்பால் துறக்கிறது, உள்ளத்துனா உள்ளத்தால் துறக்கிறது. அந்த ரெண்டுமே உடையவங்களாக துறவரத்தில் நிற்கிற அந்த ஞானியர்கள் சிறப்பு அந்த செயலில் முதல் முடியல சுருக்கமாக கூறிட்டு அடுத்து இல்லறத்தில் இருக்காங்க, ஆனால் உள்ளத்துறவுடைய ஞானியர், உள்ளத்தில் துறவு உடையவங்க அந்த ஞானிய நிலையை விருத்தி சொல்ற ஆசை. எப்படின்னா, பற்று செய்திருக்கிற யாவும் சந்தையில் கூட்டம் போல்வன அப்படின்னு தெளிய உணர்ந்து அதன் கண் பற்றை விட்டு போதான் ஞானியர். அவர் பட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம நினைக்க பட்டு வைக்க வேண்டிய எல்லாமே சந்தையில் இருக்கிற கூட்டம் மாதிரிதான். எப்படின்னா, அவங்க இல்லற ஒழுக்கத்திலையும் இருந்தாலும் துற ஒழுக்கத்தில் இருந்தாலும் அவங்க உள்ளத்தால தீர திறந்தோட, அதாவது உடம்பால மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூடி இருப்பாங்க, மனசுல பட்டு இல்லாமல் இருப்பாங்க. துற ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க மனம் காயங்களால் எல்லாத்தையும் பட்டு விட்டுருப்பாங்க. அவங்க உடம்பால மனைவி மக்கள் இருப்பாங்க, மனம் இதால காயங்களால் அந்த பட்டை விட்டவங்களா இருப்பாங்க. ஆனால் துறவரத்தில் இருக்கிறவங்க மனம் காயம் எல்லாத்தாலையும் பட்டு விட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இல்லறத்துல இருந்தாலும் துறவரத்துல இருந்தாலும் பட்டை விட்டவன் தான் ஞானி அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. எப்படின்னா, இப்ப தோல் வித்த நாகத்தை ஓம சொல்றாரு. நாகம் என்ன செய்யுது, தோல் இருக்கும்போது உள்ள நஞ்சையும் கக்குமா. அது நாகம் தோல் உரிக்கும் போது அந்த நஞ்சையும் கக்கிற மாதிரி இந்த ஞானியர் என்ன செய்யறாங்க, காயத்தால குடும்பத்தோட தொடர்பு விட்டவங்க ஞானியர்கள். இந்த நாகம் உள்ள இருக்க நஞ்சை கக்கிற மாதிரி அவங்களும் உள்ளத்துல இருக்கிற எல்லா பற்றையும் விட்டவங்க. இந்த மாதிரி புறப்பற்றையும் அகப்பற்றையும் நீக்கி அப்படின்னா நமக்கு நல்லா புறப்படும் வகையில் அந்த ஆசையை சொல்றாரு. அப்ப நாகம் தோலையும் உரிச்சு விஷத்தையும் கக்கிறோம், அது மாதிரி அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி உடலால துறவாம யாரு இல்லறத்துல இருக்கிறவங்க உடலால் துறக்க முடியாது, எல்லாரும் விட்டு போக முடியாது. உள்ளத்தால திறந்தவங்களா இருக்கிற இல்லறத்துல இருக்கிற ஞானியோட என்ன சொல்றாரு, விளாங்கண்ணி எடுத்து காட்டாரு. விளாம்பழம் ஒன்று இருக்கும், அதாவது வேடம் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் வேடம் பற்றிய விளாம்பழம் சொல்லுவாங்க. பார்வைக்கு நல்ல பழம் மாதிரியே இருக்கும், ஆனா உள்ள சதப்பதி பூரா அந்த நோய் தின்றும், அந்த புழு மாதிரி இருக்க சாப்பிட்றோம், உள்ள வெறுமையா தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஞானி என்ன செய்யறாங்க, புறத்துல பார்க்கும்போது உலக போலவே எல்லாரும் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா மணி மக்களுடைய குடியெல்லாம் நடத்துவாங்க, உள்ளத்துல எந்த பட்டும் இல்லாமல் வாழ்வாங்க. இந்த ஞானிகளிலிருந்து நீங்காத பெரியவர்கள் இந்த ஞானிகள் வினைகள் விடுபட்டவர்கள். இந்த பிறப்பை நுகர்வதற்குன்னு கொண்டு வந்த அந்த பிராரத்த கர்மம் இந்த ஊழ்வினையை நுகர்ந்தாளன்றி கழியாது. அந்த ஊழ்வினை ஞானியரையும் தாக்கும், ஆனாலும் அது அவங்க பால வலுவிழந்து வாசனை அளவாக தான் இருக்கும். அப்படிங்கிறது 2 எடுத்துக்காட்டுறாரு ஆசிரியர். என்னன்னா, இந்த பாண்ட வரையில குயமன் இருக்கான்ல, பானை செய்யறவன், அவன் தொழில் முடிஞ்ச என்ன செய்யறான், சக்கரத்தை சொல்லிட்டு நிறுத்திடுவான். சுற்றுறான், ஒரு குடத்தை எடுத்து கையில் பானை எடுத்தவனே என்ன செய்யலாம், நிறுத்திடுவான். ஆனால் நிறுத்தின பிறகு என்ன செய்யும், அந்த சக்கரை கொஞ்சம் நேரம் சுழன்று தான் மெல்ல சுழன்று பின்னதான் ஓயும். அது மாதிரி அந்த பெருங்காயம் வச்சிருந்து எடுக்கப்பட்ட குடம் காயத்தின் மனத்தை சிறிது கொண்டிருக்கும். இப்போ டப்பால பெருங்காயம் வச்சிருக்கோம், அந்த டப்பா பெருங்காயம் காலியாக பெரிய டப்பா இருக்கும், ஆனாலும் அது திறந்தாலும் அந்த பெருங்காய வாசம் அடிக்கும். அந்த மாதிரி இந்த பாண்டவரை சக்கரை இப்படி மெல்ல சுற்றி நிற்கிதோ, பெருங்காய மனம் எப்படி இன்னும் அந்த மனத்தை அந்த டப்பால வீசுதோ, அது மாதிரி இந்த பிராரத்த கண்மம் என்ன செய்யுது, ஞானியரை அந்த வாசனை அளவா மெல்ல தான் தாக்கும். பெருங்காய தள்ளி போடுறதுக்கும் அது காரியப்படாது அல்லவா, பெருங்காய வாசனை காரியப்படாது. அந்த மாதிரி அது தாக்கினாலும் ஞானியிட்ட தன்மணிப்பு விருப்பு இதெல்லாம் இருக்காது. அதனால அவங்களுக்கு புதுவினைகள் தோன்றாது. அப்ப எல்லையற்ற அது அசைவில்லாத பெரிய ஆனந்த மாக்கடல்ல அவங்க ஏறாவது மூடுதல் உடையவங்க. அதனால அவங்களுக்கு உலகம் நுகர்ச்சி பொருள் ஆகாது, மெய்ப்பொருளாகிய சிவமே அவர்களுக்கு நுகர்ச்சி பொருளாக நமக்கு நன்கு விளங்கும். வாகிச முனிவருடைய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 49 உபதேச பயன். இந்த உபதேச பயன் என்னன்னு சொல்றார். நஞ்சே பாம்பு உன் தீநீர் மாதோ அஞ்சஞ்சேதார் உன் அருள் அமிழ்தே விஞ்சை வேந்தர் ஞானம் வீடே வஞ்சர் ஞானம் வடுவொடுபடுமே. அதாவது இந்த பசுத்தன்மை உண்டாக்குற பாசங்கள் இது கட்டுப்படுகிற அந்த நம்ம பசுனாலே கட்டுப்பட்டிருப்பது அந்த பாசங்களை அகற்றுவதற்கு தவநீரில் நின்று, அதனால அந்த பாசங்களோட பிணிப்பு கொஞ்சம் நெகிழும்னா கொஞ்சம் வலி குன்றும். அப்ப வீடு பெறும் தகுதியை எய்தி மெய்ப்பொருளை அடையும் வேட்கையுடையவராய் வருபவரே பக்குவமானாக்கர் ஆவார். அவரே எடுத்த இவ்வுடம்பு நீங்குவதற்கு முன் தலையில் தீப்பற்றி தடுமாறுவோம் தண்ணீர் எங்கே உண்டு என்று அதனை விரைந்து தேடுவது போன்று ஞானாசிரியரை தேடி அடைந்து அவரை வழிபட்டு அவர் பால் உய்யும் வழியை அறிபவர் ஆவார். அப்ப தவணையில் நின்று அந்த பாசமுடைய பிணிப்பு நெகிழ வீடு பெறுகிற தகுதியை அந்த அடையலுக்கு வேட்கை உடையவர்கள் தான் பக்குவமானாக்கர். அவங்க தான் என்ன செய்யறாங்க, அந்த உடம்பு நீங்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஞானாசிரியை தேடி அடைஞ்சு அவரை வழிபடணும், அது முக்கிய வழியை அறியணும் அப்படின்னு சொல்லி அறிபவர்கள். இப்ப மலம் நீங்கி சுத்தான்மாவாய் இருப்பவராய் தம்மை அடைந்த மாணவர்களது உண்மையை உணர்ந்து, யார் ஆசாரி எப்படி இருப்பாரு, மலம் நீங்கி சுத்தான்மாவா இருப்பாரு, அவரு தம்மை அடைந்த மாணவர்களது உண்மையை உணர்ந்து
அவர்களின் பாசப்பற்று அரும் பக்குவத்தை எய்தினோர்க்கே. யார் எல்லாரையும் உணர்ந்து பாசப்பற்ற இருக்கின்ற பக்குவத்தை எய்தினவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துவாய் உள்ளவரே உண்மை புரவராவார். அவர் தான் உண்மையான ஆசிரியர். இந்த வடுவடுப்படும் அப்படின்னா பிறரையும் தம்மையும் கெடுத்து உபதேசிக்கின்ற தேசிகருக்கு குற்றமாய் முடியும். அது வடுவாகும், அது குற்றமாகும். மாணாக்கு 2 தரத்தம் இருக்காங்க, பக்குவர் அபக்குவர். அவர்கள் பேரின்பத்தை தரும் பரிபூர்ண நிலையை அடைவதற்கு வேட்கடைவராய் விரைய வந்தடையும் தீவிர நிலையுடைய பக்குவருக்கு தான் உண்மை ஞானத்தை உணர்த்துதல். நல்ல பசுவானது பரிய நீர் எப்படி இருக்கு, அமிர்தத்தை ஒத்த பால் ஆவது போன்றது. அது பலருக்கும் பயன்படுகிறது, பலராலும் போற்றப்படும் சிறப்பினை பெறுகிறது. பசுவை போல பக்குவம் பெற்ற ஞான உபதேசம் வீடு பேற்றிற்கு ஏதுவாய் முடியும். பசு அருந்தி அதே நீரை பாம்பும் பருகிறது, ஆனால் அந்நீர் நஞ்சாக மாறி பலருக்கும் துன்பத்தை தருகிறது. அதுபோல அந்த பாம்பனையே அபக்குவர் பெறும் உபதேசம் பிறரையும் தங்களையும் கெடுத்து உபதேசிக்கின்ற தேசிகருக்கும் குற்றமாய் முடிவதோடு பல தீங்குகளை பயக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உபதேச பயனை இந்த அகவலில் கூறுகிறார். அடுத்து அகவல் 50. மாயாமல பந்த நீக்கம். எற்பு குப்பையை புட்குளத்து உணவை நரப்பு கருவியை திரைப்பெருஞ்சேக்கையை புன்புல வாரியை துன்புக்கு உரையுளை ஈருட் போர்வையை வேரின் விளைவை தசை பெரும் திரடை நசைக்கு இன் செவிலியை மூளைச் சேற்றை முழு மலக்குழுவை ஞாழிக்கு இரையை பூனை பொதியை வெண்ணின பெருமையை புண்ணின் பொற்பை கொடுமை கோதையை அடுசினத்து அமலையை மாசின் தோசை வலும்பின் வைப்பை தோளின் வேலியை துகளின் துப்பை எரிபெருங்கொள்ளையை நரிக்கு ஆர் ஐனியை பெருநோய் அறையை கருணரை கமத்தை குறும்பி கொண்டலை இரும்பற்குறைவை புழு பாசறையை அழுக்கார் உருவை பஞ்ச இந்திய பாகற்கு ஆகா அஞ்சா மதகரி அடவியை வஞ்ச அரவு வாழ் அலையை நுழைவாய் அருவியை வாத வலுவை தீர்க அணைத்த வெளிலை பித்தின் விடிவரும் குறும்பை குறைவெறி இருமல் திரைவெறி புறையை காமச்சும்மையை கவலைக்கு எல்லையை நாமத்து அரணை தீமை திரளை அழுக்காறு அலையும் விழுப்பெறும் தெருவை ஏமாப்பு இரளை விலங்கலை தீமை இருஞ்சுறவு கழித்த திருந்திரும் பௌவத்தை மரத்தின் மண்ணை வழக்கின் புக்கிலை இறப்பின் கேதனம் இதனை மரப்பிற் கொண்டனை யான் எனக் கொழல் ஒழித்து ஒன்திரல் மாயா வினையை தாயாதேயா தனுக்கர்ண புவனபோகம் எனும் வகை அரி நனி துணியினது உகவே. என்ன சொல்றாருன்னா, உடம்பு எத்தனையோ துன்பங்களை தர்றது, அது நோயை பெறுவது, பசி முதலிய குறைபாடு உடையது. அது தெரிஞ்சாலும் அதை போற்றி வாழ்றோம். நம்முடைய உடம்புக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் பதறி போகிறோம். நீக்க முடியாத நோய் உடம்பு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்தாலும் இந்த நோய் வந்த உடம்பை விட்டு நீங்கிடலாம் அப்படிங்கிறனா நமக்கு வர்றதில்லை. பழகி இந்த உடம்பு மேலே பற்று அவ்வாறு செய்யப்படுறதில்லை. நம்ம இந்த உடம்பே நான் அப்படின்னு நினச்சி வளர்த்து வர்றோம். பிறர் உடம்புல நோய் வந்தால் அதை கண்டு மறுவு இருக்கிறோம். மற்றவருடைய உடம்பு அசுத்தமாக இருந்தால் அதை கண்டு மறுவு இருக்கிறோம். அதே நோயும் அசுத்தம் நம்மகிட்ட இருக்கின்றன அப்படிங்கிறத மறந்துடுறோம். தோல் பளபளன்னு இருப்பதை மாத்திரம் கண்டு வாங்கி போகிறோம். இப்போ சாக்கை திருப்பி போட்டோன்னா உடம்பு உள்ளே இருப்பதை அறிவினால் திருப்பி போட்டு எண்ணி பார்த்தா நம்ம சகிக்க முடியாது. எப்படி சாக்கை திருப்பி போட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த உடம்போட உள்ள இருக்கிற அறிவை நம்ம திருப்பி போட்டு நினச்சி பார்த்தா நம்மளாலே சகிக்க முடியாது. இதுதான் ஆசிரியர் இந்த செயல் என்ன சொல்கிறாரு, உடம்பின் உள்ளே இருப்பதை அறிவினால் திருப்பி போட்டு காட்டுறாரு. அதாவது புலால் நாரும் அந்த உடல் தசை பெருந்திரள் மூளை சேறு பூளை பொதி பெருநோய் அறை புழு பாசறை புண்ணிய பொறுப்பு இப்படி சொல்லி பலவாறு இந்த உடம்போட அருள் தன்மையை இந்த பாட்டில் புலப்படுத்தி முடிவில் இந்த சாவதற்காக கொடி கட்டிருக்கின்றதாக இந்த குற்றமுடைய உடம்பை அஞ்ஞானத்தால் நான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணாக்கரை நோக்கி சொல்கிறார். உடம்புகள் குறைபாடு அனைத்தையும் எடுத்துக்காட்டுற முழுமையான தோற்றமாக தான் இந்த செயல் அமைந்துள்ளது. இப்போ மாயாவானம் செய்கிற பந்தத்திலிருந்து நீங்கும் முறையை இந்த செயல் சொல்லுது. எப்படின்னா, மாயை தனுக்கரண புவன போகம் அப்படிங்கிற 4 கூறுகளை உயிர் தந்திருக்கு. மாயை அந்த 4ம் அந்த உயிரோட உணர்வை பிடித்துள்ளன. மாயின் காரியங்களாகிய அவை, அதாவது மாயமாகிய அது தனக்கு அந்நியமானது, அது நம்மல்ல அப்படிங்கிறத உணர்றது தான் அதனால் வர துன்பங்கள் வந்து நீங்கிறதுக்கு வழி. அது தனக்கு அந்நியமானது, நாம் அவையல்ல அப்படின்னு நினைக்கிறது தான் துன்பங்கள் நீங்கிறதுக்கு வழி. இந்த 4லையும் இது தனக்கு தலைமை வாய்ந்தது உடம்பு தான். தலையாய் இந்த உடம்பு தொடர்புலேருந்து ஒருத்தர் நீங்கினா இந்த தலைமை இல்லாத மக்கள் தலைமை இல்லாது, தலைமை வாய்ந்தது உடம்பு மட்டும்தான். ஏன் போன போகிற பிடிப்பிலேருந்து அவன் நீங்கி வாய்ப்பான். அப்போ நம்ம உடம்பை விட்டு நம்ம நீங்கி இருந்தாலே மற்ற பிணிப்பெல்லாம் தானாகவே நீங்கி விடும். அது பற்றி தான் உடம்பு நான் அல்ல அப்படின்னு பகுத்து உணர்வு தான் இந்த அஞ்ஞானமாக்கிய குற்றம் நீங்கிறதுக்கு வழி அப்படின்னு செய்தி சொல்லுது. இந்த பரு உடம்பு எதால் ஆனது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பார்த்தா அறுவருக்கத்தக்க பொருளாக ஆனதுன்ற உண்மையே உணர்வான். எலும்புகளின் கூட்டம் தான் உடம்பு. அது பறவையினத்துக்கு உணவாக அமையுது. இது நரம்பாகிய கயிற்றால் கட்டப்பட்டிருக்கு. நரை திரைகளுக்கு இடமா இருக்கு. உடல் நாட்டம் வீசுகின்ற கடலாக உள்ளது. துக்கத்துக்கு ஒரு இடமா இருக்கு. ஈரலை உள்ள பொதிஞ்சு வச்சுக்கிற பை மாதிரி இருக்கு. இது வியர்வை விளைகின்ற நிலம். இது தசை எப்படி இருக்கு, பெரும் திரளாக இருக்கிறது. இந்த ஆசையை வளர்க்கின்ற செவிலித்தாயாக இது இருக்கிறது. மூளையில சேற்று, மூளை என்ற சேரு முளைச்சிய சேர்னா குளகுளப்பானது. அறுவருக்கத்தக்க மலங்களின் கூட்டமாக இருப்பது. நாய்களுக்கு உணவாக அமைவது உடல் தான். பூளைப்பஞ்சு போல நிலையற்றவற்றாலே கட்டிய பொதியாக இருப்பது. புண்ணுக்கு இருப்பிடமா இருந்தாலும் புறத்தில் எப்படி இருக்கு, பொலிவாக தோற்றுகிறது. கொடுமைக்கு இடமா இருந்தாலும் அழகுற காட்டிய மாலையாக காட்சியளிக்கிறது. இந்த உடம்புக்குள்ள எத்தனையோ மாசுகள் இருந்தாலும் வெளித்தோட்டத்துல ஒளியுடையதாக கவர்ச்சி விட்டுகிறது. இனம்னா இது ரத்தத்தால் பூசப்பட்ட கூரை. இது தோலைத்தான் வேலியா இருக்கு. நம்ம தோளால் தான் மூடி இருக்கு. அங்கே போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடின்னு சொல்லி திருவாசர் வரும்ல, அப்போ புறந்தோல் போர்த்து தான், தோலை போர்த்து வேலியா வச்சிருக்காரு. இந்த குற்றத்துக்கெல்லாம் வலிமை தருவது இந்த உடல் தான். நெருப்புக்கும் நறுவிக்கும் உணவுக்கு இந்த உடல் தான் கொடுக்கும். இந்த பிறப்பிற்கு காரணமான இந்த அறையுடைய வீடு இது. இந்த அறை தான் நமக்கு என்ன ஆகுது, மீண்டும் மீண்டும் நாம் பிறப்பதற்கு ஏதுவாக உள்ளது. அப்புறம் நிறையாகிய வெளுத்த மேகத்தை உடையது. இப்போ அழுக்கை சொரிகின்ற மலை முகில் போலலாம். மலை எப்படி முகில் மலையை பொழிகிறதோ அது மாதிரி அழுக்கை சொரிவது இந்த உடல் தான்.
இந்த உதிரும் பற்களுக்கும் ஒரே விடமா இருக்கு. புழுக்கள் தங்கி இருக்கின்ற பாசறை இது. இப்ப அந்த காரணம் அப்படிங்கிற பாகருக்கு அடங்காத அந்த ஐம்பொறிகள் என்ன செய்யுது, மத யானைகள் திரியும் காடாக இருக்கிறதாம். வஞ்சகம் அப்படிங்கிற பாம்பு மறைஞ்சு வாழ்கின்ற புற்றாக இருக்கிறது. இது நுரையை வாய் வழியாக அருவி போல சொல்கிறது. இப்ப வாதம் அப்படிங்கிற யானையை கட்டியிருக்கின்ற கம்பமாக இருக்கிறது. பித்தம் அப்படிங்கிற பகை உள்ளே அடங்கியிருக்கிற அரணாக இருக்கிறது. சிலேத்துவம் என்ற கடல் அலைகளை கட்டுக்குள் வைத்திருக்கின்ற உயர்ந்த கரையாக இருப்பது. இதெல்லாம் உடம்பை பற்றி தான் சொல்றாரு. இந்த காம வேட்கையை தூண்டும் மனப்புடைய உறுப்புகளின் தொகுதியாக இருப்பது. எல்லையற்ற கவலைகளுக்கு காரணமாக இருப்பது. அச்சத்திற்கும் இடமாக இருப்பது. தீய காரியங்களுக்கு வலிமை தருவது. பொறாமை என்னும் குணம் சேரும் துன்பத்தையுடைய வீதியாக இருப்பது. செருக்காகிய ஆண் மான் தனித்து திரியும் மலையாக இருப்பது. தீய எண்ணங்கள் என்ற சுறாமீன்கள் திரியும் கடலாக இருப்பது. இதெல்லாம் உடம்புதான். பாவத்திற்கு இருப்பிடமாக உள்ளது. முறைகேடு குடிபுகுந்த இல்லம் இது. சாவு வரும் என்பதை அறிவித்து நிற்கும் அடையாள கொடியாக இருப்பது. இத்தனை குற்றமுடைய உடம்பை அஞ்ஞானத்தாலே யான் என கொண்டாய். அவ்வாறு கொள்ளுதலை ஞானத்தாலே விடுத்து மாயையின் காரியங்களாகி தனுக்கர்ண போல போகும் என்னும் நான்கின் தன்மைகளை ஆராய்ந்து அறிவாயாக அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி உடம்பை தன்னின் வேறாக காண்டலே அஞ்ஞானமாகிய குற்றம் நீங்குவதற்கு வழியாகும் என்று ஆசிரியர் மாணாக்கனுக்கு அறிவுறுத்துகிறார். இந்த அகவலை வாகிசமுனிவருடைய ஞானாமிர்தம் மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 51 ஆணவமல பந்த நீக்கம். இப்பொழுது அகவலை பார்த்தார். ஈறு அறிவுக்கு எவன் எவனோ மற்றதன் மாறு அறிவுக்கு அறி மற்றே கூறின் இடைத்தல் மற்ற எவன் எவனோ நின்ற தளிர்த்தல் மற்ற உயர்வின்மை உளங்கொள அறிவுறு அதனோடு அனித்தம் அண்மையின் மறுவரல் நெறி இவன் நெறிபட நின்ற பந்தம் போகம் போகம் நிறுத்தலும் வந்தது மாயை வினைமலத்து அந்தமில் மாயை பந்தம் வடங்கெழு போகம் தேயா வல்வினை திகழ்தரு மலத்து போகம் நிறுத்துவதாம் வினை முருகிய போகம் தந்து புனங்கொடுத்து இனிதா ஏகற்கு ஒல்லாதாகி வேகத்து யாத்தலை துடைத்தல் இன்னெறி இறை உண்மை பாக்களின் பரிமளம் அனாதி கூர்த்த பிறப்பிறப்பு அறா அச்சிறப்பில் ஆகத்தின் வாசனை அகல தேசோடு நிபந்த அமலனை சமாதி அமல விமல செய்மதி விருப்பினை இனிதே. இப்போ என்ன சொல்றாருன்னா, உடம்புக்கு ஏற்படுவதை போல பிறப்பு வளர்ச்சி முதுமை இறப்பு இதெல்லாம் உயிருக்கு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஐயத்துக்கான விளக்கம் தான் இந்த தகவல். உயிர் உலகத்துல பிறக்குது வளருது பின் முதுமையற்று இறக்குறது. இந்த சித்து பொருளாகிய உயிருக்கு பிறப்பும் இறப்பும் முதுமை உண்டோ அப்படின்னு மாணவர்கள் ஐயற்று கேட்கிறார்கள். அதற்கு ஆசிரியர் விடை சொல்கிறார். இந்த சடமாகிய உடம்போடு கூடியிருப்பதனாலேயே அந்த சித்தாகிய ஆன்மா அடியும் பொருளாகிறாது. அது நித்த பொருள். அதனால அதுக்கு பிறப்பு இறப்பு முதலியன இல்லை. அந்த தன்மை இந்த சடமாகிய உடம்புக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆசிரியர். உயிர் இந்த சடமாகிய உடம்போடு கூடியிருக்கிற பெத்தனையில மும்மளங்களும் செய்கின்ற காரியத்தை அப்புறம் பின்னால சொல்றார். அதாவது மாயாமலத்தின் காரியம் என்ன? பத்தத்தை செய்தல். அதாவது உயிர் உலக போகங்களில் ஈடுபடுமாறு உடம்பையும் அதுக்கான கருவிகளையும் அதுக்கு நுகர் பொருட்களையும் தந்து அதை தனக்கு அனுபவம் போகும் அப்படி சொல்றாரு. உயிரோடு அதை பிடிச்சு நிற்கிறது தான் மாயாமலத்துடைய காரியம். அப்ப இந்த வலிய கண்ம மலத்துடைய காரியம் அதுக்கு என்ன செய்து போகத்தை பண்ணுகிறது. அப்ப இன்ப துன்பங்களாகிய போகத்தை உயிர் உணர்வின் கண் அதை தோற்றுவித்தல். ஆணவ மலத்தின் காரியம் என்ன? நான் என்னும் தன்முனைப்பையும் விருப்பு வெறுப்பையும் தோற்றுவித்து அந்த சுக துக்கங்களை உயிர் நுகர்மாறு அது நிலைப்படுத்துகிறது. அப்ப மாயாமலம் தனக்கண்ணு போன கொடுக்குது, கண்மமலம் அந்த காரியத்தை கொடுக்குது, போகத்தை பண்ணுது. ஆணவ மலம் என்ன செய்து அந்த போகங்களை அனுபவித்து அதை உயிர் நுகர்மாறு நிலைப்படுத்துகிறது. இந்த மாதிரி 3 மலங்களும் செய்கிற காரியங்களை குறிப்பிட்ட ஆசிரியர் அடுத்து அம்மலங்களின் பிடிப்பிட்டு நீங்குவதற்கு வழிமுறைகளை சொல்லுகிறார். இப்போ உடம்பு பிற கருவிகள் நான் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வேக ஞானத்தால கண்டு அதை நீங்கிறது தான் மாயாமலத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழி. இது ஏற்கனவே கூறியிருக்காரு. இப்ப கண்மம் இன்ப துன்பங்களாகிய போகத்தை தந்து அந்த அளவில் ஒளிஞ்சிடாது. உயிர் அந்த போகத்தை நுகரும் போது மேலும் மேலும் புதிய வினங்களை ஈட்ட முடியாது செய்யுது. வினைவட்டத்துக்குள்ள உயிரை அகப்படுத்துது. பிறப்பிறப்பை ஆகிய சூழல் இட்டு வருந்துமாறு செய்வது எது? கண்மம். அதனால இந்த வினை தொடர்ச்சியை அறுப்பதற்கு வழி என்னது? அந்த முன்வினை பயனாகிய அந்த இன்ப துன்பங்களை சமமாக கருதணும், ஒப்ப நோக்கணும், அவற்றை விருப்ப விருப்பி நுகர வேண்டும். இந்த மாதிரி இன்பம் வரணும் துன்பம் வரணும் அவற்றால் மனநிலை தெரியாது, ரெண்டையும் ஒப்ப கருதுகின்ற செம்மையினாலதான் ஒன்னா பார்த்தாதான் கண்மத்தாயிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறார். அப்ப மலபரிபாகம் சொல்லி இருவினை ஒப்புன்னு சொல்றோம்ல, துன்பம் கண்டு துவளாமலும் இன்பம் கண்டு துள்ளாமலும் இருப்பதுதான் அந்த கண்மத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி. ஆனா ஆணவ மலமாகிய இந்த பந்தத்தை நீக்கிறதுக்கு வழி என்ன? நின்மலனாகிய அந்த இறைவனை, மலமற்ற இறைவனை நம்ம அறிவில் உணர்ந்து அவன் மீது அன்பு மீதூர அவனோடு மிகவும் இயங்கிருத்தல் தான் அப்படின்னு சொல்லி மாணாக்கனுக்கு ஆசிரியர் அறிவுறுத்துட்டார். அப்போ ஆணவ மலத்தை நீக்குவதற்கு இப்போ கண்ம மலம் மாயா மலம்னா நம்ம நிற்க முடியறத விட ஆணவ மலத்தை இறைவன் ஒருவனால தான் நிற்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அறிவால் உணர்ந்து அவன் மேலே அன்போடு இருந்து அவனோடு இயங்கி இருந்தால்தான் நம்மளால ஆணவ மல பந்தத்தை நீங்க முடியும் அப்படின்னு சொல்லி மாணாக்கனுக்கு அறிவுறுத்துகிறார் ஆசிரியர். அடுத்த தகவல் 52 ஞானியரை பாசம் பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, பதி பசு பாசம் மதியோர் வரத உளையா என்பதை தலைநனி நெறி உடையாதாயின் ஒரு பெரும் பாசம் அடையா வீடு என கடைநனி கடரின் தன் உரை மலைவும் முன்பின் மலைவும் அன்னவை அருளோய் ஆம் எனில் பண்ணிய உடையா மாணவர் அடையா பொடிவட மாமலை அன்னமரம் தெரும் கடுங்கடல் தாமரை அன்ன தளிர்க்கை தாங்கினும் மந்திர மாக்கட்கு அந்தரம் யாதே செம்பு இது செறிந்த புன்புற கலங்கம் இது என்று உரை கூடா எழில் வளர் சீருணம் சித்து நீர் செறித்தது ஒத்தே மிக்க விடம் கெழு பெருவழி உளம்கொள் மந்திரத்து அடங்கிய தன்மையுமற்றே குடங்கர் கலங்கு நீர் இல்ல நலம் கிளர் விழுக்கால் அணைந்த மாறன இணங்கு இறந்து அகன்ற பாசப்பெருவழி தடுத்தனர் மாசில் ஞானம் மண்பெரும் தகையே.
அது ஒரு பொருள் இடத்துல இப்போ அக்னி தம்பன மந்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்ககிட்ட அறிந்தவங்ககிட்ட அந்த நெருப்போட ஆற்றல் செல்லாது, மடங்கி நிற்கும். அது மாதிரி ஞானியத்தையும் மலத்தோட ஆற்றல் மடங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. ஒரு பொருளோட குணம் குற்றமா இயல்பா பொருந்தி இருந்தாலும் குணமே என்னைக்கு நீங்காம இருக்கும், குற்றம் ஒரு காலத்தில் நீங்கிடும். அப்ப குணம் நீங்கினா அந்த பொருளே அழிஞ்சிடும். அதனால ஆனா குற்றம் நீங்கினா என்ன இருக்கும், பொருள் அடியாது. அதான் குணத்துக்கும் குற்றத்துக்கும் எப்படி சொல்ற, அதாவது ஆனாமலத்துக்கான விளக்கத்தை எப்படி சொல்றாரு. எப்படி அக்னி தம்பன அறிஞ்சவங்கிட்ட அக்னி மடக்கு வலி கொண்டிருக்குமோ அது மாதிரி ஞானியர்களுக்கும் ஆணவமலம் வலி கொண்டு இருக்கும்னு சொல்றாரு. இப்ப முப்பொருள் விளக்கத்தை வரைக்கும் போயிட்டு வந்தாரு. இப்ப மாணவர்கிட்ட ஐயம் வருது. ஆசிரியர் பதி பசும் பாசம் சொன்னாரு, முப்பொருள் வியாபகம் சொன்னாரு, என்றும் நித்தியமானவேன்னு சொன்னாரு. அப்படி கூட அவர் இப்போ என்ன சொல்றாரு, இந்த பாசமாகிய மலங்கள்லாம் பசு விட்டு அறவே நீங்க விடலைன்னா எல்லாத்தையும் நீங்காட்டி முத்தி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப மலம் வியாபக பொருள் அது எப்படி பசு விட்டு இடம்பெயர்ந்து போகும், அது ஆசிரியர் உரையில பொருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி முன்னுப்பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்குன்னு மாணாக்கன் எண்ணுகிறான். அப்ப அவனுக்கு அந்த ஏற்பட்ட ஐயம் தீர்ந்து தெளிவுபடுறதுக்காக ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாசமாகிய பொருட்கள் ஆன்மாவோடு அனாதியாக உள்ளவையே எனினும் அது முத்தி நிலை நீங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்றாரு. இப்படின்னா மலையை ஒத்த நெடிது உயர்ந்த மரத்தையும் பொடியாகும்படி சுட்டெரிக்க நெருப்பு இல்லையா, அந்த நெருப்பு வந்து பெரிய மரமா இருந்தாலும் எரிச்சிடும். ஆனா மந்திரத்தால் ஆற்றலை கட்ட முடியல. இப்ப மாந்திரிகன் வந்து கையை சுடாம வலி மடங்கி நிற்குது, அவன் கை வச்சா சுடாது மாந்திரிகனுக்கு. அப்ப மந்திரத்தால் அதோட ஆற்றலை கட்ட முடியுது. அது மாதிரி இந்த ஆணவமலத்தோட ஆற்றலை அந்த மெய்யனூர் பெற்ற ஞானியர்கள் மறைத்தலை செய்யாமல் அது மயங்கி கிடக்கும், அந்த ஆணவமலம் வலி மடங்கி இருக்கும் சொல்றார். அந்த நிலையில ஆணவம் இருந்தும் அது இல்லாத நிலை தானே. அதனாலதான் இந்த மாதிரி தான் முத்தி நிலை மலம் நீங்க நிலை அப்படின்னு சொல்லி நூல்கள் சொல்லுது. முத்தி நேரத்துல ஆணவமலம் இருக்கும், ஆனால் அது வந்து அதனுடைய வலிமை குன்றி மடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. இப்ப செம்பு என்று ஒன்றோ அண்டைய எடுத்து களிம்பாகிய குற்றமும் உள்ளது. இப்ப ரசகுலியை தின்னா செம்பு என்ன செய்யுது, தன்னை பற்றி களிம்பெல்லாம் நீங்கி பொண்ணு மாதிரி அழியாமல் நிலைச்சு நிற்குது. அது மாதிரி இறைவனுடைய திருவருள் வந்த காலத்துல அந்த மலமாகிய குற்றம் பற்றற நீங்கி போயிடும், உயிர் தூயதாக இறைவனை சார்ந்து நிலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நஞ்சை வெல்லுகின்ற மறைமொழியை நம்ம மனத்தால் மறைமொழி அந்த மந்திரங்களை மனத்தால உச்சரித்த போது அந்த உடம்புல என்ன பாம்பு நஞ்சு செயல்படாத ஆற்றல் மடங்கி இருக்கல்லவா. அது மாதிரி இப்ப கலங்கிய நீர்ல நம்ம தேற்ற மரத்தோட கொட்டை அந்த விதையை சேர்த்தா என்ன வந்து அந்த நீர் தெளிந்து கலங்களாகாது, நீர் வந்து கலக்கல்ல அடியில தங்கிடும், நீர் தெளிந்திருக்கும். இந்த மாதிரி மெய்யனூர் பெற்ற ஞானியரிடத்துல மலத்தோட ஆற்றல் செல்லாது, அது மடங்கி நிற்கும். அப்ப மடங்கி அதுதான் தலை நீக்கம் அப்படிங்கிற பொருள் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாச அனாதி முத்தி நிலை அறவே விட்டு ஒழியும் அப்படின்னு சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி மாணாக்குடைய ஐயத்தை இதன் மூலமாக ஆசிரியர் தெரிவிக்கிறார். திருச்சிற்றம்பலம். வாகிசமுனிவர் அருடைய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 53. நமக்கு பெரும் புகழ்னா நம்மளுக்கு அடைக்கலமாக இருப்பது, அது எதுன்னு சொல்றார். திருவின் செல்வி ஒரு தனி கொழுன புலமை சான்ற கலைமகள் கணவ வீரிய மடந்தை பேரிசை கிழவ தவத்தின் தலைவ தருமத்துறைவ அருளோன் அருளோன் என்ப நீயே அருளோன் ஆவதை எவனோ திருளக் கண்ணீர் காணார் ஆயினும் கனவின் நன்னும் காலை நல்லுயிர் செகுக்கும் பேயே ஆயினும் பிரியின் இன்பம் வாயாது என்றே மரியோர் அறைவ மரி நாளும் நின்னன்றி யாரும் அறியவாரா பெரும என்னை அன்னதாய தொன்முது பிறவி அரை போக்கு ஒடிய குளம் முழுவதும் வளையி ஞான ஒள்வாள் பூமுகம் அழுந்த கொன்று சினம் தனியாது அன்றிய சீற்றத்து மரவனை அல்லையோ மற்றே இறைவ எவன் பல மொழிகுவம் யாமே வனசம் நீர்நிலை நின்று தாழ் நலம் பெற்ற தாளோய் நின் தாள் நீழலம் யாம் என்று இறந்து குறையுறினும் பிறந்த எம்தினம் மறந்தும் நோக்காது எவன் புகழ் எமக்கு என உடிவர நிறைந்த மதிசேர் செஞ்சடை ஒருவன் பாதம் அல்லதை பிரிதும் உண்டோ பெரும் புகழ் நமக்கே. இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, மாணாக்கன் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆசிரியனை இனிய புகழ்மையினாலும் முதல்ல துதிக்கிறான். மாணவனுடைய போட்டி துதி, ஆசிரியர் துதி. இந்த பேரின்பமாகிய தலைவிக்கு வாய்ந்த நாயகன் என்றும் கலைஞானத்தினை வழங்கும் தலைவியாகிய கலைமகளுக்கு கணவன் அப்படின்னு சொல்றார். இப்ப ஐம்புலன்களை பகையை வெற்றி கொண்டவர் ஆதலால் வீரமடந்தையாகிய கொற்ற வைக்கும் தலைவன் என்றும் தவ ஒழுக்கத்தில் மேம்பட்டு நின்றவர் என்றும் பிறவிக்கடலில் அழுந்தி கிடப்போரை எடுத்து கரை சேர்க்கும் கருணையாளர் என்றும் ஏத்துகிறான். அப்ப மாணவர் வந்து ஆசிரியரை போட்டி சொல்றாரு. எப்படி சொல்றாரு, பேரின்பமாகிய தலைக்கு வாய்ச்ச நாயகன், கலைஞானத்தை வழங்குற தலைவியாகிய கலைமகளுக்கு கணவன், ஐம்புலன்களாகிய பகையை வெற்றி கொண்டவன், வீரமடந்தையாகிய கொற்ற வைக்கும் தலைவன், தவ ஒழுக்கத்தில் மேம்பட்டு நின்றவர், பிறவிக்கடலில் அழுந்தி கிடப்போரை எடுத்து கரை சேர்க்கும் கருணையாளர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். இந்த மாதிரி பாராட்டக்கூடிய மாணாக்கன் என்ன செய்யறான், அடுத்து அவரை பழிப்பது மாதிரி சொல்ல தொடங்க. என்ன சொல்றாரு, உலகத்தார் உன்னை அருளுடையவன் என்று சொல்லி போட்டுகிறார்கள், அவ்வாறு உன்னை சொல்றது தகுமா, நீ அருளுடையவன் எப்படி, எதனால நீ அருளுடையவன் அப்படின்னு கேட்கிற மாதிரி கேட்கறான். அதாவது ஆணவமலம் அநாள் தொட்டு இந்நாள் வரைக்கும் என்னோடு பிரியாமல் பொருந்திருந்தது, பேயோடு சில நாள் பழகினாலும் அதை பிரிஞ்சா துன்பத்தை தருமா, பேய் மாதிரி கூட இருந்தா கூட அவங்க நீங்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் துன்பத்தை தரும். அது மாதிரி இந்த பேயை போன்றதாக இந்த ஆணவமலத்தோடு எனக்கு இருந்த பழக்கத்தை, இந்த நட்பை நீ சிறிதும் இறக்கம் விடாமல் பிரிச்சுட்டாய் அப்படிங்கிறார். அப்ப ஆணவமலத்தை ஆசிரியர் நீக்கிவிட்டது தான் இப்படி மாணாக்கர் வஞ்ச புகழ்ச்சி அணியாக அவரை குறை சொல்வது போல் படிப்பது போல் சொல்ல தொடங்குறான். இந்த ஆணவமலத்தை அழிச்சோடு இருக்காம அந்த ஆணவமல சார்பு காரணமா என்ன பிடிச்சிருந்த அந்த பிறவியாகி அந்த பிறவிங்கிறது அந்த பிறவி பகைச்சேனையை, இந்த பகைவருடைய பெரிய படையை தப்பிச் செல்லாதவாறு வளைத்துக் கொண்டு ஞானமாகிய வாளை ஏந்தி போரிட்டு கொன்று ஒழித்தாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆணவமலத்தை மட்டும் அழிக்கல, அதோட சார்பு காரணமா அவருடைய பிறவி பகையை அதையும் தப்பிச் செல்லாதபடி ஞான வாளை ஏந்தி நீ போரிட்டு கொண்டு ஒழித்தாய். இத்தகைய தனியாத சீற்றத்துடன், இப்ப அதாவது தனியான சீற்றத்தோட இந்த மரத்தொழில் புரிந்த உடனே நான் அருளுடையவன் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பழிப்பான் போல சொல்லி அவருடைய செயலை புகழா சொல்றார். அப்ப தமது சீடனை பிடிச்சிருந்த அந்த பிறவிக்கு
மூலங்களா இருக்க ஆணவம் முதலிய பாசங்களை அந்த காய்ந்து ஒழித்த அந்த ஆசாரியருடைய செயல் அருட்செயலே அப்படிங்கிறத பெற வைப்பதற்காக தான் இவ்வாறு கூறுகிறார் மாணவர். அவன் தன்னுடைய ஆசையை நோக்கி மேலும் சொல்றான், பெருமானே, தடாகத்தில் தாமரை ஒற்றாக்கால் என்று தவம் பண்ணி உன்னுடைய திருப்பாதத்தின் அழகையும் பொடிவையும் பெற்றது. அத்தகைய பாதச்சிறப்புடைய உன்னை விட்டு நீங்காது உடனிருந்து உனக்கு பணி செய்து வாழுகின்ற இன்பப் பிறவியே எனக்கு வேண்டும் அப்படின்னு இப்போ உன்ட்ட கேட்கவும் வழியில செஞ்சுட்டேன். ஏன் பிறவி மருந்தும் எம்மை நோக்காதவாறு செய்து விட்டாய், பிறவி மீண்டும் கிடைக்காதவாறு செய்து விட்டார்லவா, அப்ப எப்படி வந்து உனக்கு உன்னுடைய பாத சிறப்புடைய அந்த உன்னை விட்டு நீங்காது உனக்கு பணி செய்ய வாழ்ற அந்த இன்பப் பிறவியை எனக்கு வேணும் அப்படின்னு உன்ட்ட கேட்கவும் வழி இல்லை. அப்ப பெருமானே, எமக்கு முடிவான புகட்டமாக இருப்பது எது அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப இடம்பிறையை செஞ்சடியிலே அணைந்த பிறை அணிந்தவன் பித்தா பிறை சூடி அந்த ஒப்பற்ற முதல்வனாகிய சிவபெருமான திருவடியை தவிர நமக்கு புகழிடம் வேறு உண்டோ அப்படின்னு ஆசிரியர் அருளி செய்கிறார் இந்த பாடலில். அடுத்து அகவல் 54 பதி இலக்கணத்தை கூட தொடங்குகிறார். வாழிய பெரும வாழி வாழியவன் மீன் ஆணை தொன்முது கடவுள் வளம்படு கொற்றம் தொலைச்சி மீளாது அடங்கரும் சீற்றத்து இடங்கட கடக்கும் மடம்பரி ஞான வாடி உடம்பு எரி வெடியென நில்லாது என்னும் மாத்திரம் தெளிவர திருட்டினை செல்வ அழியேன் தற்பொரு இறந்த மெய்ப்பரம் தெரியாது ஏய்த்தனன் ஆயின் இருவினை இன்னும் மொய்த்தர அல்லவோ முனிவ மொய்த்திடை எய்துவ இறைப்பல அன்றே இத்திறன் யான் நிற்கிழத்தல் சாலும் மானின் புலம்புரு குடிவாள் கலங்கச் சின்னீர் மகராலயத்தின் மயக்கர தெளித்தலில் கவராது என்றே கண்பணி தூங்க மெய்மயிர் பொடித்து தன் முதல் கலங்கி இழந்த நெஞ்சமுடி இறைவன் பாதம் ஓதினான் வீழ அவனை நோக்கி தானும் யாதும் ஆகாது இவ்வன ஒன்னா நீதியன் நீதியால் தனாது தெய்வ நாட்டம் தைவரும் அளவை குவிவாய் அமையா குடம் நிறை தீநீர் பகுவாய் யாமை பரப்பாப்பினோடு அத்தோ தினகரன் ஒளிசேர் சிலைக்கால் தீயின் துரியமும் இறந்த தூயோன் தூய்மை அருளின் அருள் பெற்று எழுந்தோர்க்கு இடிசேர் தீன் சொல் இயம்பினன் இனிதே. அதாவது காமம் வெகுளி அந்த குற்றங்கள் நீங்கிறதோடு அந்த குற்றங்களுக்கு மூலமாகி என்னது அறியாமையும் அது பால் இல்லை அப்படின்னு சொல்றான் மாணாக்கன். அதாவது போன மாணாக்கர் வந்து ஆசிரியரை போட்டி துதித்தாண்டவா அந்த அதோட தொடர்ச்சி தான் இது. ஆசை வந்து காமம் வெகுளினா நீங்கினாரு, அது மட்டும் இல்ல அந்த குற்றங்களுக்கு மூலமாகிய அறியாமையும் அவர் பால் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த மாணாக்கன். இப்ப ஆசிரியரை நீடு வாழ்க அப்படின்னு வாழ்த்து தொடங்குறான் அந்த பாடல்ல அகவல்ல. அந்த வெள்ளுதற்கரிய காமத்தையும் வெகுளியும் வெற்றி கொண்ட அவருடைய பெருமையை சொல்லி அந்த குற்றங்களுக்கு மூலமாகி அறியாமை ஒரு பால் இல்லை அப்படின்னு வியந்து சொல்றான். தனது உடம்பு வெட்ட வெளியே ஏற்றி வச்ச விளக்கின் சுடர் போல எந்த நேரத்தில் அடியக்கூடியது இல்லையா, வெட்ட வெளியே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும், அது எப்போ அமரும் யாருக்கும் தெரியாது. ஏன் அது சுற்றுப்புற சூழல் அப்படி காற்றால் கூட அதுக்கு அமர்வதற்கு அணைவதற்கு அடியக்கூடியதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட நிலையற்ற உடம்பு, நம்ம உடம்பு அப்படிதான், எந்த நேரம் எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த உடம்பால் அடையத்தக்க பயணத்தான் இன்னும் தான் அடையலை அப்படின்னு கவலைப்படுறான் யாரு மாணாக்கன். இப்படிப்பட்ட நிலையற்ற உடம்போல அந்த உடம்புல நம்மளுக்கு என்ன பயன் இருக்கும், அந்த பயன் அடையலையே அப்படின்னு கவலைப்படுறான். பரிபக்குவம் அதாவது மனப்பரிபாகம் நடந்த நிகழ்வுற்ற அந்த மாணாக்கன் அச்சத்தோடும் கவலையோட ஞான சேர்க்க சொல்றான். இந்த மெய்ப்பொருளாகிய பதியை பற்றி அறியாமலே நான் தேகத்தை விட்டேன்னா எனது வினைகள் என்னை விட்டு நீங்காது, வினைகள் நீங்காட்டா நான் திருப்பி பிறக்க நேரும். அப்ப மானோட குழம்பு பதிஞ்ச சிறு குழியில தேங்கி நிற்கிற நீரை கொண்டு எப்படி கடல் உள்ள மாசுக்களை பூரா நீக்கி தூய்மைப்படுத்த முடியாதோ அது மாதிரி என்னுடைய வினை மாசுகளையும் எளியனால துளைத்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்றான். மானோட குழம்பு பதிஞ்ச சின்ன குழியில தண்ணி இருக்கு, அதை வச்சு எப்படி கடலை புறம் சுத்தப்படுத்த முடியுமா, அது மாதிரி என் வினை மாசுகளையும் என்னால நீக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி சொன்ன சீட என்ன சொல்றான், கண்களை நீர் ததும்பி நிற்க மெய் மதிய உடம்பெல்லாம் மயிர் செலுத்து நெஞ்ச நெக்குருகி என்னுடைய திருநாமத்தை ஓதியவாறே ஆசாருடைய திருவடியில் வளர்ந்து வீழ்ந்து வணங்குறான். இந்த மாதிரி பரிபாகத்தராத பக்குவத்தோடு அந்த விழுந்த சீடனது நிலையை நோக்கி இந்த ஆச்சாரியாரும் மனம் நிகழ்கிறார். அவர் என்ன சொல்றாரு, தம் சீடனுக்கு அந்த பாசத்தை நீக்கி சிவத்துவத்தை அதாவது நல்கும் சிவத்துவம் அதை நல்கும் அந்த முறை பின்வருமாறு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அந்த ஆசிரியர் தம்ம சிவமா பாதிச்சு அந்த சிவபாவனையில் நின்று சிவோகம் பாவனை நின்று தன்னுடைய அருள் நோக்கால அந்த மாணக்கனை அடிமுதல் முடிவரையிலும் பார்த்து அருள்கிறார். அதாவது நயன தீட்சை அந்த பார்த்த அருள் அளவுல அவனது உள்ளத்துல அப்பொழுதே சிவத்து ஒளி தோன்றி நிரம்புகிறது. இந்த நிலைக்கு 3 ஓமை சொல்றாரு. எதுக்கு எப்படி வந்து பார்த்தாரு, அந்த பார்த்த உடனே சிவத்து ஒளி தோன்றி நிரம்புதில்லை, அதுக்கு ஓமை சொல்றாரு. அப்படின்னா வாயில்லாத குடத்துக்குள்ள நீர் உடனே புகுந்து நிரம்பிடும். ஒரு குடம் வந்து வாயில்லாத ஒரு குடம் இருக்கு, அதுல என்ன செய்ய தண்ணீர் விட்டா உடனே புகுந்து நிரம்பிடும். 2வது ஓமை என்ன சொல்றாருன்னா, ஆமையோட இளம் பார்ப்பிடம் இது அந்த குஞ்சு தாய்முகம் நோக்கி வளருது, அது சும்மா தாய் பார்த்தாலே வளர்ந்துருது அந்த ஆமை வந்து தன்னுடைய பார்வையினாலதான் குஞ்சுகளை பொறிக்கிறது. 3வது என்ன சொல்றாருன்னா, சூரியகாந்த கல்ல சூரியன் வெப்பக்கதிர் பட்டவனே என்ன ஆகுது, உடனே நெருப்பு வந்துடும். இந்த 3 உண்மையா சொல்றாரு. அப்ப ஒரு வாயில்லாத குடத்துல நீர் புகுறதும், ஆமை தன்னுடைய கண்ணாலேயே அந்த இளம் குஞ்சுகளை பொறித்து வளர்ப்பதும், 3வது சூரியகாந்த கல்லுடைய சூரியன் வெப்பக்கதிர் பட்டவனே நெருப்பு தோன்ற மாதிரி இந்த ஊமைகளால் 3 என்ன சொல்றாரு, சிவத்துவம் ஆண்மாரிகள் தோன்றி வளர்ந்து நிறையுது. அப்ப தண்ணி மாதிரி நிறைஞ்சிருது, அது தோன்றுது, அது எப்படி வளருது, ஆமையுடைய பார்வையில வளர்ற மாதிரி அந்த 3 உதவியும் சொல்லி ஆன்மாரிவுல எப்படி வந்து சிவத்துவம் நிறைந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சிவஒளி வழங்கப்பட்ட சீடனுக்கு ஆசை என்ன சொல்றாரு, அடுத்து பதி இலக்கணத்தை கூற தொடங்குகிறார். அதை நாளை பார்க்கலாம். வாகிச முனிவருடைய ஞானாமிர்தம் மூலமும் உரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 55 பதி இலக்கணம். படியடி அடங்கா கடிக்கமிழ் தாமரை கட்கண் கடவுளோடு அத்துறை அமலனும் என்னா இயல்பினன் இறையென முழங்கும் விண்ணோர் அன்னலை வினவின் மண்முதல் 30 முதலா 32 ஓவா ஒப்பில் தத்துவம் ஒரிய திப்பியன் ஒடிவர நிறைந்த ஒருவன் பழிதீர் வண்ணம் இல்லி அமலன் கண்முதல் புலனொடு புனரான் இணையிலி யான் என் மதத்தின் வாரா பிறப்பிலி தனக்கென நாமம் இல்லோன் நாதன் அனாமயன் காலகாலன் கணக்கிலி கடையும் மூலமும் நடுவும் முனிந்தோன் மேலோன்
ஆகுளம் இல்லி அகோமன் அமோகன் அபயன் அபங்கன் அகம்பன் அசஞ்சலன் நித்தன் முத்தன் கத்தன் சுதந்திரன் பந்தமும் வீடும் பறைந்தோன் சிந்தையோடு இன்பமும் துன்பமும் இகந்தோன் யாவதும் புலமின்றி உணர்ந்த புலவன் கடலென தனித்தலும் அழித்தலும் தடிந்தோன் தற்பரன் துரியமும் தொடரா தூயோன் பெருமைக்கு அண்டம் அணுத்தர அணு அண்டத்துடன் நின்று நுணங்கிய தண்டா சீர்த்தி உரைதரு புணரி கரைக்கரை அம்பி காட்சி முதலிய அளவையும் அளவரச் செயற்பட அகண்டனன் சிவன் என சூழ்ச்சியின் நிறைந்தோர் துணிந்தனர் நெடிதே. இதுல பதியுடைய இலக்கணத்தை சொல்றாரு. இப்போ உலகிற்கு முதல் பொருளாகிய கடவுளை சிவன் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரிட்டு தொடங்குது நம்ம சித்தாந்த சைவம். மாலும் நான்முகனும் அடியையும் முடியும் தேடி சென்றும் அறிய முடியாத இயல்பினை உடையவன் இந்த பதியாகிய சிவபெருமான் அப்படின்னு வேத சிவாகமம் எல்லாம் அறுதிட்டு சொல்லுகிறது. அத்தகைய தேவதேவனாகிய இறைவனுடைய இயல்பை எல்லாவற்றையும் கடந்து அப்பாலா நிற்கின்ற அந்த அரிய இயல்பை இந்த செயலில் தொகுத்தார் ஆசிரியர். அவன் 36 தத்துவங்களுக்கும் அப்பாலாக இருக்கும் அதிசயத்தை உடையவன். சித்தும் சரமமாக இருக்கிற எல்லா பொருளிடத்தையும் ஒளிவர நிறைந்திருப்பவன். அவன் வடிவம் இல்லாதவன், அதனாலே ஒரு நிறமும் அவனுக்கு இல்லை. இயல்பாகவே மனங்களில் நீங்கியவன். கண் முதலிய பொறிகளோடு பொருந்தாதவன். தனக்கு ஓமை இல்லாதவன். யான் எனது என்னும் செருக்கு இல்லாத காரணத்தால் அதனால் வர்ற பிறப்பும் இல்லாதவன். தனக்கென்று ஒரு பெயரும் இல்லாதவன். எல்லா உலகங்களையும் ஆளும் தலைவன். துன்பங்களை நீக்கியவன். கால வரையறையை கடந்து நின்று காலத்தையும் தோற்றுவித்து தொழிற்படுத்துபவன். அளவிடுவதற்கு அறியவன். முதலும் நடுவும் இறுதியும் இல்லாதவன். தனக்கு நிகரில்லாத தனிப்பெரும் தலைவன். சினம், மோகம், பயம், அசைவாகிய நடுக்கம், சலனம் முதலியன இல்லாதவன். ஆண் பெண் என பாகம் செய்யப்படாதவன். என்றும் ஒரு தன்மையாய் இருப்பவன். உயிர்கட்கு முத்தியை வழங்குவன். தூயவன். தன்வயத்தவன். பெத்தமும் முத்தியும் அவனுக்கு இல்லை. மனம் முதலிய கருவிகள் இல்லாதபடியால் இன்பமும் துன்பமும் அவனுக்கு இல்லை. கருவிகள் கொண்டு உணராமல் ஆனால் எல்லாவற்றையும் உணர்ந்த பேரறிவினான். அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லையாதலால் வேண்டியவர் என்று அருளுதலும் பகைவர் என்று யாரையும் ஒருத்தலும் செய்யான். ஆன்மாக்களுக்கு மேம்பட்டவனாய் உள்ளான். நின்மல துரிய நிலையை அடைந்த உயிர்களாலும் அவன் அறியப்படாதவன். அவனது பெருநிலைக்கு முன் அண்ட கோடிகள் எல்லாம் அணு போல சிறியவாய் தோன்றும். அவனது நுனிய நிலையை நோக்க அணுக்கள் அண்டம் போல பெரிதாய் தோன்றும். இப்போ காட்சி கருதல் முதலிய அளவுகளை இந்த ஆகமங்களாகிய நூற்கடலை கடத்திற்கு உரிய மரக்கலங்களாக சொல்வார்கள். அளவைகள் எதுக்கு ஆகமங்களையும் நூற்கடலையும் நம்ம எப்படி அதை கடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மரக்கலங்களாக சொல்வார்கள். அத்தகைய பிரமாணங்களாலும் அளவிட்டு அறியப்படாதவன். அப்போ ஆகமனோட ஆராய்ச்சியில் வல்ல அறிஞர்கள் அவனை சிவன் என்று பெயரிட்டு அழைப்பார்கள். இப்போ அவருடைய எல்லா கீர்த்திகளையும் வரிசையாக சொல்கிறாரு ஆசிரியர். இதில் இப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு நூல் ஆராய்ச்சியில் வல்ல அறிஞர்கள் சிவன் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு பதியிலக்கணத்தை கூறுகிறார். அடுத்த தகவல் 56. விரவியும் விரவா வீரம். என்ன சொல்றாருன்னா, அவனை அது காட்சியில் எல்லா அளவுக்கு எட்டாதவா இருக்கான். அவனை சிவன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. இப்போ 2 நிலை அவனுடைய நிலையை சொல்றாரு. எப்படின்னா விரவியும் கலந்தும் கலவாமல் இருக்கிற வீரம். அது என்ன சொல்றாருன்னா, தகவல் 56. இன்ன தன்மையன் இணையன் என்று இனிது அன்னோரின் தேரின் அம்ம மின்னவிர் பதுமராக புதுவையில் நீழல் செய் மதியின் தன்மை நெடிக்கோள் வன்தழல் மரநடை நல்லான் வனமுலை வந்த பாலின் தீ நெய் பழத்தின் இன்சுவை பூச்சி ஆறுயிர் பொருள் உரை எண்ணெய் கடிமலர் கயலிய ஒடியா வாசம் விம்மிதம் என்னென்று இசைக்குவோம் மற்றோ நிலம் நீர் தீக்கால் வெளி உயிர் யாவும் அவையேதான் அவை தானேயாகி அவையேதான் அவை தானேயாகி விரவியும் விரவா வீரம் விரவிய தன் வாழ் அல்லதை தன் வாழ் இழந்த மதிமா சூர ஒளிக்கால் பளிங்கின் பூச்சி தென்ன புலனோடு புணராது அருளுமின் அடிகள் என்றனன் மருள் கெட இலங்கிய மறை வல்லோனே. அதாவது காட்சி மாதிரி அளவுகள்லாம் எட்டாதவனா அவன் செயற்பட அகன்று இருப்பவன் சிவன் அப்படின்னு சொல்லி செயலை சொன்னாரு. இப்போ அவனுக்கு 2 நிலை இருக்கிறார். ஒன்று, இந்த உலகமும் உயிர்களாகிய எல்லா பொருள்களுக்கும் மேற்பட்டவனாகி அதுக்கு அப்பாலும் இருக்கிறார். அப்போ அது கடந்த நிலைன்னு சொல்றாங்க. மற்றொன்று என்ன சொல்றாரு, இந்த உலகம் உயிர்கள் எல்லாத்துக்குள்ளையும் விரவி கலந்து பிரிப்பு இல்லாமல் ஏஞ்சி நிற்கும் நிலையும் இருக்காரு. இது கலந்த நிலை. அப்போ எல்லா பொருள்களும் கலந்தும் அதை கடந்தும் இருப்பவன் இறைவன். அப்போ அந்த முதல்வனுக்கு வழங்குகின்ற கடவுள் என்ற பெயர் அவன் கடந்த நிலையை குறிக்கிறது. இறைவன் அப்படின்னு சொன்னால் அது கலந்திருக்கிற நிலையை குறிப்பது. அப்போ இறைவன் என்பதற்கு என்ன அர்த்தம்? எப்பொருளிலையும் எல்லா பொருளையும் தங்கி இருப்பவன் அப்படிங்கிறது பொருள் தான் அது இறைவன். அது இப்போ முந்தைய செயல் என்ன சொன்னார், அவனுடைய கடந்த நிலை ஆசை என்ன சொல்ற பல பேர் விரித்து அவனுடைய பெயர்களை கூறினார். இந்த செயல் என்ன சொல்றாருன்னா, அவன் எப்படி கலந்திருக்கான் அப்படிங்கிறத பல ஊமைகளால் விளக்கி சொல்றார். இப்போ முதல்வன் பரிபூரணன் எங்கும் நிறைந்தவன் சொல்றாங்க. எல்லா பொருளையும் உடல்ல உயிர் போல 2 கலந்து நிற்கிறான் அப்படிங்கிறது விளங்குது. இந்த 2 கலந்து நிற்கிற நிலையை பன்னில் ஓசை பழத்தினின் சுவை அப்படின்னு சொல்லி திருமுறைகள் சொல்லுது. இந்த கலப்பு நிலையை இந்த ஞானானந்த ஆசிரியர் எப்படி விளக்கிறாருங்கிறத பார்க்கலாம். அதாவது இறைவனுக்கு 2 நிலையில் சொல்லப்படுது. ஒன்று, அவன் எல்லாவற்றையும் கடந்து அப்பாலாம் நிற்கிறதில்ல. மற்றொன்று, அவன் எல்லாவற்றையும் விரைவி கலந்து பிரிப்பில்லாமல் நிற்கிறதில்ல. உங்களுடைய செயல் என்ன சொன்னார், என்னுடைய கடந்த நிலை விரித்து கொண்ட ஆசிரியர் இந்த செயலில் அவன் எல்லாவற்றையும் எப்படி கலந்து நிற்கிறான் அப்படிங்கிறத ஓமைகளோட சொல்றார். உயிரோடும் உலகத்தோடும் அவன் ஒற்றித்து நிற்கின்ற நிலையை தான் ஆசிரியர் கூடுற ஓமை. அதுக்கு நிலைக்கு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, மாணிக்கமும் அதில் பொருந்தின சோதியும் போல. அப்போ மாணிக்கத்தில் அதிலே பொருந்தி இருக்கிற சோதி அதனுடைய ஒளிரும் தன்மை, அது மாதிரி சந்திரனும் அதோட குளிர்ச்சியும், அதாவது அது எப்படி கலந்துருக்காருங்கிற சொல்றாரு. சந்திரன் இருக்குன்னா சந்திரன் இப்போ குளிர்ந்த நிலவு அல்லவா, அது போலையும் தீக்கடை கோலும் அதில் வதிர தீயும் போலையும். இப்போ தீ கடையிறதுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த குச்சியை வச்சு மரத்தை கடைஞ்சா அதுலேருந்து தீ வரும். அப்போ அது தீயும் அது உள்ள மறைஞ்சு அது எப்படி கலந்துருக்கு, அந்த கோளுக்குள்ளேயே அந்த தீ வரும் தன்மை இருக்குல்லவா, அதுதான். இப்போ பாலும் அதில் கலந்துருக்க நெய்யும் முளையும். அப்புறம் பழமும் அதில் இருக்கிற சுவை, பழம்னாலே அதில் சுவை, அந்த பழத்தில் சுவையாக இருக்கிறான்.
அப்போ உடம்பும் அது உரையிற உயிரும் போல கலந்துருக்கான், எங்கும் கலந்துருக்க ஒவ்வொரு சொல்ற சொல்லும் பொருளும் போல, எண்ணும் அதில் இருக்கிற எண்ணெயும், மலரும் அதில் இருக்கிற மனமும், இந்த மாதிரி யாவற்றிலையும் இந்த கலந்து வியாபிக்கிறனுடைய இறைவனுடைய வியத்தங்களை நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நிலம் முதலிய ஐம்பூதங்களையும் எல்லா உயிர்களையும் அது அதுவாக கலந்திருக்க தன்மை, அதை தான் அவையே தான் என்று சொல்ல முடியாது. அப்புறம் தன்னை அவையே அப்படின்னு சொல்றபடி நம்ம அவர் அவர் தான் பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, ஐம்பூதங்களையும் எல்லா உயிரும் அதுவாக இருக்காரு, அதோட தன்மையா இருக்காரு. தன்னையே அவையே அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ரெண்டரை கலந்துருக்கனால, கலந்திருந்தாலும் அந்த பொருள் அடைகிற மாற்றங்களை அவனை சிறிதும் எழுத மாட்டான். அதாவது கலந்திருந்தாலும் அதோடைய மாற்றங்கள் அவனை பற்றாது என்று ஒரு தன்மையா நிற்கிற அவனுடைய வேதங்களை என்ன சொல்றாரு, விரவியும் விரவா வீரம். ஃபுல்லா கலந்திருந்தாலும் அவன் அந்த தன்மையை தனக்கு வாங்கிக் கொள்ள மாட்டான், அதை விரவா மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விரவியும் விரவா வீரம் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு. இரண்டுடைய இந்த நிலைக்கு ஓமையா தன்னை அடுத்துள்ள பொருள் நிறங்களை பொருந்தி நின்றாலும் தன் இயல்பு வேறுபடாத பளிங்கு எடுத்து காட்டுறாரு. பளிங்கு எப்படி எந்த பொருளை வைத்தா அதோட நிறத்தை அது காட்டும், ஆனா அதோட நிறம் மாறுமா? மாறாது. அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப பளிங்கு மாதிரி தன் இயல்பு வேறுபடாத உடைய நிலையை இந்த பகவலில் ஆசிரியர் எடுத்துக் கூறுகிறார்.